ஓம் நம சிவாய. நமச்சிவாய மந்திரம் ஒரு அற்புதமான பஞ்சாட்சர பஞ்சபூத மந்திரம். நாய் என்றால் 2 கால்கள். எவ்வளோக்கெவ்வளோ நான் ஓம் என்று ஆரம்பித்து கண்ணை மூடிட்டு ஆல்ஃபா மைண்டு கொண்டு போய் மூச்சு எடுத்துக்கிறேன். ஓம் காலுக்குள்ளேயே ரவுண்டு விட்றேன். இப்போ கால் பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். இடுப்பு வரைக்கும் வேலை செய்யும். அடுத்து மா சக்கரா இது வரைக்கும் வேலை செய்யும். அப்புறம் சி சக்கரா இது வரைக்கும் மா வேலை செய்யும். அப்போது இடுப்பிலிருந்து நாபி மேலே தாண்டி வரைக்கும் மா வேலை செய்யும். ஓம் நம சிவாய. 5 பிரிச்சிட்டா உடம்ப. இது நம்ம பண்ண என்ன பண்ணலாம், எங்கே வேணால் ஆரம்பித்து பண்ணலாம். ஒன்று நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று ஆரம்பிக்கலாம். இன்னொன்று சிவாய என்று சொல்லிட உபாயங்கள் பல. கரெக்டாக ஓம்னு ஆரம்பிக்கும்போது கீழே இருந்து ஃபுல்லாக இங்கே வரைக்கும் வந்துடுங்க. ஓம் சிவாய நம. அப்போ காலு ந ம ஷி வ ய. அவ்வளோதான். இது மந்திரத்தை ஓடும்போது எல்லா சக்கரம் வேலை செய்ய, எல்லா அற்புதமாகவும் மைண்டெலாம் ரெடியாகும். அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அமைச்சியாக ஓடிட்டு இருக்கும்போதே மைண்டுக்குள்ளே நினச்சிங்கன்னா அது ஒரு தியானம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆரம்பிக்கிறதுக்காக சொன்னேன். நாடியுடைய முடிவு கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு அவுட்லைன் நாடியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவுட்லைன் அப்படின்னா அந்த எழுதி வச்சுருக்கேன். என்னோடதில் இருக்கிற மைண்டில் இருக்கிறது பூரா எழுதி வச்சுருக்கேன். இடையில என்ன வர்றதுங்கிறத சொல்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு வலது நாடி வெப்பமான நாடி. ஏனென்றால் அது சூரியன். கரெக்டாக சூரியன் வெப்பமான நாடி. கடினமான வேலைக்கு உகந்த வெற்றி தருவார். சண்டை கட்டுறதுக்கும் அந்த நாடி யூஸ் பண்ணலாம். பஞ்சாயத்து பேசுகிறதுக்கும் அந்த நாடி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டே இருக்குது. பஞ்சாயத்து பேசுறது, அடுத்தவங்கள்ட்ட சண்டை கட்டுறதுக்கு நம்ம தான் ஜெயிக்கணும்னா, வாதாடி ஜெயிக்கணும்னா அட்வொகேட் யாருக்கிட்ட வாதாடலாம், யாருக்கிட்ட வேணால் வாதாடலாம். ஜட்ஜுக்கிட்ட பேசும்போதுலேருந்து வலது நாடி ஆக்டிவேட்டில் இருக்கும் பொழுது பேசுனா உத்தமம் வெற்றி. பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணிட்டு இருப்பார், ஊர் மக்கள் பஞ்சாயத்து பேசும்போது பார்த்திங்கன்னா துண்டு தூக்கி என்ன வைப்பார், இடது அக்கில் துண்டு தூக்கி இப்படி வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? துண்டில் இடது அக்கில் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ இடது அக்கில் வச்சுருந்தா என்ன ஆகும், வலது நாடி இயங்கும். வலது நாடி அவருக்கே தெரியாது வலது நாடி இயங்குன்னு. அதுபடி பஞ்சாயத்து பேசுவார். அப்போ அவர் தான் லீடர். இப்போ லீடர்ஷிப்புக்குரிய நாடி வலது நாடி. இடது நாடி குளிர்ச்சியானது. குளிர்ச்சி சம்பந்தமான சைக்காலஜிக்கல் மன ரீதியாக அத்தனை விஷயங்களும் மனோவசியத்தின் முதற்கொண்டு அத்தனையும் இடதுகளைக்கு சொந்தமானது. சூரிய நாடி மாந்திரிகத்துக்கு சொந்தமானது. இது தவறுதலாக யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப டெப்த்தாக பழகிறக்காக நம்மளுடைய ஆபத்துன்னு வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. குளிர்ச்சியான மனம் இயங்கக்கூடிய சந்திர நாடியானது மனோகாரகனானவன். சைக்காலஜி பிரச்சனை மற்றும் டெலிபதி நாடி, மெமரி ரீடிங் எல்லாமே அதில் தான் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய நாடி சண்டைக்கட்டுற நாடி மற்றும் மாந்திரீக நாடி மற்றும் அடுத்தவர்களை மரணிக்க வேண்டாதவங்களை தொலைத்தெடுக்கும் நாடி. வேண்டாதவங்க அந்த நாடியில் இழுத்து வேணாம் நினச்சோம்னா போயிடுவாங்க. அத்தனை விஷயங்களும் மாந்திரிக விஷயங்களும் ரைட் சைடு நாடியில் தான் பண்ணும். யோகத்தை அதிகப்படுத்தி உடம்பை காக்கின்ற நாடி. சரியா? சூரியனுடைய நாடியான சக்தி சிவன் என்று சொல்வார்கள். ஆண் தன்மையுடையது என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மனித பெண்களுக்கும் ஆண் பெண் தன்மை உண்டு, ஆணுக்கும் ஆண் பெண் தன்மை உண்டு. சரிங்களா? இந்த அடிப்படையில் தான் ஒரு பெண் பிறக்கும் பொழுது பெண்ணாக பிறக்கிறாள். அந்த நாடியானது ஆண் தன்மை இருந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு வீரம் இருக்கும், போல்ட்னஸ் இருக்கும், லீடர்ஷிப் இருக்கும், எல்லாம் இருக்கும். பெண்ணாக பிறந்து மேலும் பெண்ணாடியில் பிறந்தால்
அவங்களுக்கு என்ன இருக்கும், சந்திரனுடைய ஆதிபத்தியம், மைண்ட் ரீடிங் அந்த மாதிரி இருக்கும். மைண்ட் சைக்காலஜிக்கலாக ஒர்க் பண்ணுவாங்க. மெதுவாக அமைதியாக பெண் தன்மையாகவே குளிர்ச்சியாக இருப்பாங்க. பெண்ணுக்குள்ளேயே ஆண் இருக்குது, பெண்ணுக்குள்ளே பெண் இருக்குது. அதே கான்செப்ட் தான். ஆணுக்குள்ளே ஆண் இருக்குது, வீரமாக இருப்பான், அடிப்பான், ஒருத்தனை போட்டு டென்ஷன் ஆகிட்டு வந்துட்டு இருப்பான், அப்புறம் பல பிரச்சனையை கொண்டாடுவான். ஆணுக்குள்ளே பெண் இருக்குது. ஆணுக்குள்ளே பெண் இருக்கிறது உத்தமமாக வேலை செய்வான். அதிகமாக கோபம் வராது. கோபம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுவான். எப்பயுமே இந்த தத்துவங்கள் தான் வெற்றி அடைகிறது. ஆணுக்குள் பெண் தன்மை இருக்க வேண்டும் அதிகமாக, அப்பொழுது பேலன்ஸ்ட் ஆகும். பெண்ணுக்குள் ஆண் தன்மை இருக்க வேண்டும், அப்பொழுது தான் பேலன்ஸ்ட் ஆகும். இது ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கு, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். சரியா? ஃபிசிக்கல் ஆக்டிவேஷன், சைக்காலஜி ஆக்டிவேஷன் வந்து அது. ஜீரணத்தை பண்ணக்கூடியது அத்தனையுமே வலது நாடிக்கு சொந்தமானது. ஜீரணம் என்றால் ஒன்று போட்டுட்டாலே சரி, சுவைகளுக்கு தகுந்த மாதிரி நாடி மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பொருளை உள்ளதுக்கு வயிற்றில் போட்டோன்னே ஜீரண நாடி அதிகமாக இயங்கும், ஹீட்டாக இயங்கும். இயங்கிட்டு இருக்கும் பொழுது இடையில அப்பப்போ இடது நாடி வலது நாடி மாறிக்கிட்டே இருக்கும். ஏனென்றால் அந்த உணவிலே குளிர்ச்சியான பொருள்களும் இருக்கும். புரியுதுங்களா? இனிப்புத்தன்மையானது இருக்கும். புரியுதுங்களா? இனிப்புத்தன்மையானது அதிகமாக இருந்தாலோ கபத்துக்குரிய சுவையானது எது? இனிப்பு காரம். இனிப்பு காரம் கபத்துக்குரியது. வாதத்துக்குரிய சுவையானது என்ன? புளிப்பு துவப்பு. நல்லா புரிஞ்சுங்க. வாதத்துக்குரிய சுவை, வாதத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா புளிப்பு துவப்பு. வாத சக்தி எதுக்கு பயன்படுது? ஓட்டத்துக்கு பயன்படுது, நடக்கிறதுக்கு பயன்படுது. அப்போ எல்லா வேலையும் அதான் செய்யுது. அது அதிகமாகக்கூடாது. அதுதான் அப்புறம் அதிகமாச்சுன்னா என்ன? அது கேஸ் பிடிச்சிக்கிது, எல்லாம் பண்ணுது. பித்தத்துக்குரிய சுவைகள் என்ன? 2 சுவை, கசப்பு, உப்புச்சத்துள்ள கீரைகள். உப்புச்சத்து நல்லா புரிஞ்சுங்க. சால்ட்ஸ், உடம்புக்கு கெமிக்கல் சால்ட்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அப்போ இந்த 3 சேர்ந்து தான் உடம்புல ஜீரணமானது என்ன பண்ணுது. அப்போ ஜீரண நாடி எது? சூரிய நாடி. ஒரு பொருள் சாப்பிட்டோன்னே கொஞ்ச நேரம் கழிச்சு ஜீரண நாடி அதிகமாக இயங்க வேண்டும். அதிகமாக இயங்கும் பொழுது அப்போ இயங்கலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக 1 மணி நேரம் கழித்து சுடு தண்ணி குடிச்சிட்டே வாங்க. லைட்டாக சப்பி குடிச்சிட்டு வாங்க. மிளகு கொஞ்சம் மென்று சாப்பிடுவாங்க. சாப்பிடும்பொழுது மெதுவாக சாப்பிடுங்க. ஊறுகாயெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க, சுண்டைக்காயெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க. அந்த சூரியனுக்குரிய தன்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு சீக்கிரம் ஜீரணம் ஆகிடுச்சுன்னா உடம்பு பேலன்ஸ்ட் ஆகிடும். கபவாத நாடி என்பது இடது நாடி. சர்வலோக உற்பத்தி செய்வது சூரிய நாடி. சர்வலோகத்தையும் அகில பிரம்மாண்டத்தையும் உற்பத்தி செய்வது சிவனுடைய நாடி. சர்வலோகத்துக்கு புஷ்டி கொடுப்பவன் சந்திர நாடி. நல்லா புரிஞ்சுங்க. சர்வலோகத்துக்கும் புஷ்டி எனர்ஜியை கொடுப்பவன். இப்போ எனர்ஜினா யார்? உள்மூச்சு கம்மியாச்சுன்னா எனர்ஜி டவுன் ஆயிடும். அப்போ வெளிமூச்சு சிவம். நல்லா பார்த்துங்க. வெளிமூச்சு சிவம் ஹம்முன்னு பொதுவாக இயங்குது. உள்மூச்சு சக்தி. அதுவே உள்ளாக மாறும்போது சக்தி கொடுக்கறது. வெளியில் இருக்கின்ற சர்வமும் சிவமயாக இருக்கின்ற சக்தியை, அதில் இருக்கின்ற பிரபஞ்ச ஆற்றலை உள்முகமாக இருக்கும்போது ஃபிசிக்கல் பாடியில் சக்தி மையமாக மாற்றப்படுகிறது. ஃபிசிக்கல் பாடியில் என்னென்ன இருக்குது, என்னென்ன உறுப்புகளெல்லாம் உள்ளெடுத்து சாப்பிடலாம். என்ன? காற்றின் வழியாக பிராணன் எடுக்கிறோம், பரிபூர்ணமாக எடுக்கிறோம். காற்றின் வழியாக அசுத்தங்கள் வருகிறது, கிருமிகள் வருகிறது. அதெல்லாம் உள்ளே இருக்கிற மண்டலங்கள் என்ன? அது இழுக்கும்பொழுது நல்லா சுகமாக இழுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற கிழிவுகளை வெளியேற்றப்படுகிறது. உணவு வழியாக நல்லது எடுக்கிறோம், பிராணசக்தி எடுக்கிறோம், தேவையில்லாத வெளியேற்றப்படுகிறது. கரெக்டாக? அப்போ சூரிய ஒளியின் வழியாக காலை நேர இளமையான சூரியனை பார்த்து ஹீல் பண்ணிக்கிறோம். கரெக்டாக? மரங்கள் வழியாக ஹீல் பண்ணிக்கிறோம். நல்லது. மரங்கள் நல்லது தானே. அந்த பிராணசக்தி கொடுக்கறனால தான் ஆக்சிஜன் கிடைக்கிது. ஒரு ஆலமரத்தை வெட்டினா அவனுடைய 5 பரம்பரைக்கு அவுட் ஆயிரும். ஒரு ஆலமரத்தை வெட்டுனா அப்போ கர்ம வினைங்கிறது ஆலமரத்து பக்கத்துலையோ வெப்ப மரத்துலையோ வில்வ மரத்துலையோ கடவுள் கோயிலில் இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் நேரம் மரத்துக்கிட்ட உட்காந்து ஹீல் பண்ணுங்கள், டச் பண்ணி ஹீல் பண்ணுங்கள். முடிஞ்சுது. ப்ராணிக் ஹீலிங்கை தான். சண்டை கட்டும் நாடி சொல்லிவிட்டேன். சமாதான நாடி. ஒருத்தவங்க சண்டை கட்டிட்டு இருக்காங்க, உடனே அவனை சமாதானப்படுத்தணும்னா இடது கலையில் இயக்கிட்டு தண்ணியெல்லாம் குடிக்கணுமா? சமாதானம் ஆனால் ஒருத்தன் கோவப்பட்டானே சூரிய நாடின்னு. கோபம் என்றால் சூரிய நாடி, மகிழ்ச்சி என்றால் சந்திர நாடி. கூல். அப்போ தண்ணியை குடிச்சிட்டு அழகாக போய் லெஃப்ட் நாடி இயங்கும்போது போய் பேசுனீங்கன்னு வைங்க, நமக்கு கண்ட்ரோல் பண்ணுவான். மைண்டை வச்சு அவன் என்ன பண்ணுறது, அவன் கோவதாவங்களை அடக்கி கரெக்ட். நம்மளும் அதே சூரிய நாடியில் போனால் இன்னும் சண்டை அதிகமாகும். நல்லா புரிஞ்சுங்க. சூரிய நாடி ஒரு சண்டை கட்ட இடத்துல சூரிய நாடி போனால் நம்மளும் சேர்ந்து சண்டை கட்டுவோம். சண்டை கட்டும்போது சந்திர நாடியில் போய் சமாதானப்படுத்தணும் மனசு இருந்தனா சந்திர நாடியில் போய் ஏன்னா சரம் அறிந்தவன் எல்லா இறை பரத்தையும் அறிகிறான். அதில் போய் நம்ம சமாதானம் பண்ணலாம். சரிங்களா? அப்போது ஒரு இடத்துல பயங்கரமாக சண்டை நடந்துகிட்ருக்குன்னா என்ன பண்ணலாம்? ஃபீல் பண்ணலாம்.
அங்கே சூரிய நாடியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது நினச்சிக்கோங்க. கரெக்டாக பயங்கரமாக ஆனந்தமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க, உங்கள் டெப்த்தாக நாலேஜிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. அங்கே எந்த நாடி இருக்குது? சந்திர நாடியோடைய ஆதிபத்தியம் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ரெண்டாத்தான் பார்க்கணும். சரியா? உயிரோட்டம். சரியா? ஆண் தன்மை உள்ள நாடி வலது நாடி, பெண் தன்மை உள்ள நாடி இடது நாடி. இது இப்போ ப்ரிடிக்ஷன், இதுலேயே எல்லா ப்ரிடிக்ஷனும் வந்துடும். அப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, வெளியிலேருந்து ஏதோ ஃபோன் பண்ணுறாரு, உடனே அந்த வேலை அவங்களுக்கு நடக்குமா நடக்காத நம்மளே சொல்லிடலாம். நடக்கலும் கடினமான வேலையா அப்படின்னா, நம்ம வலது நாடி ஓடும்போது அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த டயத்தில் அவர் ஒன்று சொல்கிறார், ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன், நான் என் மகளுக்கு திருமணம் ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு, போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் குறி சொல்கிறவர், குறி கேட்குறவர், பதில் சொல்கிறவர், ஏன்னா சரணாடி அறிந்தவர். உடனே அவர் கூப்பிடும்போது நமக்கு என்னடா சரி இவர் என்ன நிலைமையாகும், ஃப்யூச்சர் எழுதுகிறோம், ஃப்யூச்சரை எழுத போகிறோம். இந்த மகா ரகசியம் வாழ்நாளில் நல்லா புரிஞ்சுக்குங்க. சரத்தை அறிந்து, ஜோதிட மார்க்கத்தை எல்லாம் அறிந்து, நாடி சாஸ்திரங்களையாம் அறிந்து, ஒவ்வொன்றையும் படித்து, பகவத்கீதாவை படித்து, பல வேத நுணுக்கங்களை எல்லாம் படித்து, உபநிடதங்கள் எல்லா சித்த இலக்கியம் படிக்கும் பொழுது முழுமையாக கிடைக்கிறதுக்கு பேர் தான் நாடி. சரிங்களா? அதுதான் தீட்சை. இந்த தீட்சையை உங்களுக்கு தரேன். இந்த தீட்சை விதிகளை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்போது குறி சொல்கிறதுக்கு போயிட்டு பலன் எழுதி அது அதிபதி எடுத்து அது ஃபுல் கால்குலேஷன் தெரியும். ஆனால் அது எந்த கால்குலேஷனாக இருந்தாலும் அவருக்கு அந்த நாடி இயக்கத்தில் அவர் சொல்லும் பொழுது மட்டும்தான் அது வேலை செய்யும். அப்போ உண்மையாக நேர்மையாக அவர் குறி சொல்கிறவராக இருந்தால், ஜோதிடம் பார்க்குறோம், அந்த நாடியில் தான் அவருக்கு சொல்லுவார். தெரிஞ்சுக்குங்க. அது தெரியாது, ஜோதிடருக்கு அது தெரியாது. ஜோதிடம் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஜரநாடி அறிந்தவன் வைத்தியனானவன், ஜோதிடத்தை அறிந்தவன் முழுமையான வைத்தியனாவான், முழுமையான சரணாடி அறிந்தவன். அப்போ ஒரு நாட்டில் நம்ம நாட்டில் வைத்தியன் என்பவன், ஒரு வைத்தியனுக்கு பேர் தான் சரமார்க்கம் அறிய வேண்டும், கர்மவினை பார்க்கின்ற கர்ம காண்டங்களை படித்திருக்க வேண்டுங்கண்ணா. நம்மளுடைய கர்மம் எப்படி இருக்குன்னு படிச்சிருக்கணும். எல்லாமே இதில் இருக்குது, பகவத்கீதாவில் இருக்குது, படிச்சிருக்கணும். அப்புறம் பஞ்சபட்சி சாஸ்திரமான மூச்சுடைய பஞ்ச ரகசியங்களை தெரிஞ்சிருக்கணும். இப்போ பஞ்ச ரகசியங்களான மூச்சுக்குள்ளே பஞ்சபூதங்கள் எப்படின்னு, காற்று, நெருப்பு, எல்லாத்தினுடைய தன்மைகள் உடம்புக்குள்ளே இருக்குல்ல, தண்ணி இருக்குது, எல்லாம் இருக்கா, அந்த தன்மைகளை தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் அப்புறம் நாள் என்ன நாள், அந்த நாள் என்ன இயங்குது, அந்த நாடியில் என்ன நாடி இயங்குது, மார்க்கம் தானே. குருமுனி எழுதின நல்ல நியமங்களை தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சால் அவன் எல்லாம் தெரிஞ்சவன் அர்த்தம், நாடி தெரிஞ்சவன். அப்போ சரமார்க்கம் அறிந்தவனுக்கு மட்டும்தான் அந்த விஷயத்தை பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், தத்துவங்களை இழுக்க முடியும். பிரித்து 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 உலகம் பூரா அது பெரிய லெவலில் ஆக்கி பெரிய லெவலில் பேசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் இது மட்டும்தான் கற்றுருக்காங்க, இந்த ரகசியம் தெரியாது. ஒன்லி பீப்புள் இன் தமிழ்நாடு அந்த ரகசியம், உலகம் பூரா அந்த ரகசியம் ஐம்புள் என்று சித்த இலக்கியத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. அதிலிருந்து எடுக்கப்பட்டதாக அவங்க கற்றுருக்காங்க, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காங்க. சரிங்களா? அது ஒரு விஷயம்னா அந்த ஒரு விஷயம் இங்கே ஒரு புள்ளி, அந்த பெரிய விஷயம் இங்கே ஒரு புள்ளியாக இருக்கும். சரியா? அமாவாசைக்கு இயங்கக்கூடிய அமாவாசை மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா எந்த நாடியில் நம்ம பயிற்சி எடுக்கலாம்? வலது நாடியில் பயிற்சி எடுக்கலாம். அமாவாசைக்குரிய நாடி ஆண் நாடி. ஆண்கள் அதிகமாக அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கலாம், பெண்கள் பௌர்ணமி அன்னைக்கு விரதம் எடுக்கலாம். ஒரு ஆண் பெண் தன்மை அதிகமாக பெறுவதற்கு சைக்காலஜிக்கலாக நம்ம வேலை செய்கிறதுக்கு பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்கலாம். ஒரு பெண் ஆண் தன்மை அடையிறது, ஆண் தன்மையுடைய தத்துவங்களை அடையிறதுக்கு அமாவாசை விரதம் எடுக்கலாம். ஒரு பெண் சுறுசுறுப்பாகவே இல்லை அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கலாம். கரெக்டாக ஆண் தன்மை இருக்கணுமா? ஒரு ஆண் பயங்கர ஸ்பீடாக இருக்கான், அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தத்துவம் ஒரே உடம்புக்குள்ளே எப்படி 2ஆக எடுக்கணுங்கிறது ரூல். சரியா? அப்போது வலது நாடி பௌர்ணமி அன்னைக்கு இடது நாடி பயிற்சி. எப்போ திதி எந்த டயத்தில் வேணால் ஆரம்பிக்கும், அந்தந்த டயத்தில் நம்ம பண்ணிக்கலாம். 12 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 12 மணிக்கு அந்த நாடி கொஞ்சம் நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே எப்பயும் போல் சூரிய உதயமாட்ட அந்த உதயம் எடுத்துக்கணும். சரியா? இப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி தான் எடுத்துக்கணும்னு புரிஞ்சுங்க நாடி. அப்போது ஒவ்வொரு திதி மண்டலமும் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு திதி என்றால் தேதி,
அது எந்த 9 மணிக்கு கூட ஆரம்பிக்கும், அடுத்த நாள் மத்தியானம் முடியும். அப்போ இன்றைக்கி நவமி திதி 6:26க்கு முடியுது, எக்ஸாம்பிள் தானே. இப்போ நேற்றே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 6:23க்கு முடிகிற நவமி திதி தேய்பிரையில் இருக்குது. அப்போ அதுக்கடுத்து நவமி 9 நவன்னா 9, அடுத்து 10வது 10 ஆரம்பிக்குதா, அடுத்த நாள் வரைக்கும் இருக்குமா. இப்போ திதி பஞ்சாங்கத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாமா, இல்லை அஸ்ட்ரோலஜி வச்சு திதி ஸ்டார்ட் பண்ணுறது, விஐடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இதெல்லாம் இல்லைன்னா ஏகப்பட்ட நாள் ஆகும் சொல்லிக் கொடுக்குறக்கு உங்களுக்கு. கரெக்டாக அதை கற்றுக்கிறதுக்கு பஞ்சாங்க கணிதெல்லாம் போட்டு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த நவீன காலம் அந்த டெக்னாலஜி நல்லதை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. கெடுதலான ஒன்று வாங்கக்கூடாது டெக்னாலஜியில், சரியா. அப்போ எப்படி இது பண்ணலாம், இப்படி திதி எப்படி வருதுன்னு, ஏன்னா ஒவ்வொன்றும் சொல்ல பாயிண்ட் சொல்ல இடையில எனக்கு வர்றதை சொல்லித்தரேன். உடம்புக்குள்ளே திதி அமிர்தமாக, அற்புதமாக, பூரணமாக. இப்போ எப்படி உயிர் நாடி இழுத்து பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் மின்சாரம் பாயும், உடம்புல எனர்ஜி கிடைக்கும், நாடி சுத்தமாகும், ஃபிசிக்கல் பாடி சுத்தமாகும், பிளட் பியூரிஃபிகேஷன் நடக்கும், பிராணா பாடி கிளீன் ஆகும், சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா. ஒரு நாடி நல்லா பியூரிஃபிகேஷன் மேலுங்களும் பண்ணால் அதுக்கு ஆப்போசிட்டான உடம்பு இயங்கும், காமனாகவே ஆப்போசிட்டான பகுதி. இன்னொரு நாடி எங்கன்னா இந்த நாடி இதுங்கன்னா இந்த பக்கம், இந்த நாடி கரெக்டாக பூரணமாக இயங்கி பயிற்சி எடுத்திங்கன்னா இந்த பக்கம், டோட்டலாகவே அந்த பக்கம் இழுக்கும் போதே அப்படி போய் அப்படி வருது, இப்படி போய் இப்படி வருது. நம்ம வாசி பயிற்சி சொல்லி கொடுத்தல, அப்படி போய் அப்படி வருதுன்னு பூரணமாக இது பண்ணலாம். அப்போது இடதுகளை வலது வருவா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்லா புரிஞ்சுங்க. இந்த நாடி காமன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாடி காமன், எல்லா உயிரினங்களுக்கும் இது காமன். திதி அடிப்படையில் தான் ஆண் பெண் பிரிக்கப்படுகிறது. திதி அடிப்படையில் என்றால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும், சூரியன் என்றால் ஆண், சந்திரன் என்றால் பெண் தன்மைக்கு இருக்கிற மின்காந்த இடைவெளி ஆண் பெண் நாடி ஓடுது. அப்போ திதி அடிப்படை ஆப்போசிட்டாக இயங்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும். அப்போ திதி அடிப்படையில் எப்படி இயங்குது, பொதுவாக இடகலை பிங்கலைக்கு நாடி எப்படி இயங்குதுன்னு சொல்கிறேன். சக்கரங்கள் வழியாக இடதுகலைக்கு ஆரம்பிக்குது பூரணமாக. இடதுகலையில் ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா, நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது வலதுபுற பெருவரலேருந்து அப்படி பெருவரலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். பெருவரலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போய் உள்ள முதுகுத்தண்டின் வழியாக டச் பண்ணி, மூலாதாரத்தை டச் பண்ணி பின்னோக்கி வந்து என்ன வருது, எந்த நாடியில் வருது. அப்போ இந்த பக்கம் ஒரு நாடி வருதுன்னா, இந்த பக்கம் இருந்துன்னா இப்படி வந்து இப்படி வருது, கனெக்ட் ஆகும். புரியுதுங்களா. இதில் வலதுபுறம் பெருவரலேருந்து ஆரம்பித்து இடதுகலையில் வந்து முடிஞ்சதுன்னா, இடதுகலை கண் இருக்குல்ல புருவ மத்தியில் வந்து முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் இடது நாடி சுவாச பூரணமாக உயிர் நாடி. அப்போ உயிர் நாடி நம்ம பயிற்சி எடுத்திங்கன்னா அந்த துளையின் வழியாக முதுகுத்தண்டு வழியாக பெருவரல் வரைக்கும் போய் வரும். நம்ம ஃபீலே அப்படி ஹீல் பண்ணும். ஆல்ஃபா தியானத்தில் என்ன ஒன்றும் மூச்சு இன் பண்ணி அப்போ ப்ராக்டிஸ் பண்ண, மூச்சு இன்னு பெருவரலுக்கு போது, மூச்சு அவுட்டு அப்படி வழி வருது. புரியுதுங்களா. அப்படி பண்ணலாம், நாடி சுத்தமாகும். அப்போ உடம்பு இடையில இருக்கலாம் சுத்தமாகும். பயிற்சி எடுக்கணுமா. வலது நாடிக்கு என்னது, இடது பெருவரலேருந்து மேலே ஆரம்பித்து மேலேருந்து மூளையின் வழியாக வலது புருவ மத்தியில் வந்து முடியுது. அப்போ புருவ மத்தியில் என்ன, அந்த நாசி துவாரத்தோட ஓப்பனிங் சுவாசகதி. இப்போ இதுதான் ரூலுங்க. இப்போ இதில் திதி என்றால் தேதின்னு சொல்லிட்டேன். சூரியனுக்கு சந்திரனுக்கு இருக்கிற மின்காந்தம் உடம்பை இயக்குது, அமிர்தமாக இயங்குது. அதில் பூரணமாக ஒரு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும், உடம்புல எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். மன ரீதியாகவும் ஃபிசிக்கல் பாடிக்கு எனர்ஜி கொடுத்துட்டே உயிர்ப்பாக இயங்கும். அப்போ என்ன கண்ட்ரோல் பண்ணுறது, திதினா வளர்பிறையில் இருக்கிற 15 திதி, தேய்பிறையில் இருக்கிற 15 திதி. கரெக்டாக. வளர்பிறை அப்படின்னா அம்மாவாசை இருட்டாக இருக்குது, அதுக்கு பேர் இருட்டுக்கு பேர், அது என்ன சொல்கிறான், இருட்டாக இருக்க பேர் கிருஷ்ண பச்சை அப்படிங்கிற. பச்சைனா 15 நாள். கிருஷ்ணர் எப்படி இருப்பார், நீல கலர் மேனியாக கருப்பு கலரில் இருக்கிறதுனால கிருஷ்ணன் பேர் வச்சுருக்காங்க. அப்போ அமாவாசை கிருஷ்ண பச்சையிலேருந்து அப்படியே இருட்டு பூரா மறைஞ்சு வளர்ந்து போகும். அப்போது அந்த 3 திதிக்கு பிரதமை, துவதியை, திருதியை. பிரதா என்னென்னா 1, துவன்றா 2, திருதியனா 3. பார்த்திங்களா, அதிலே வருதா. இந்த 3 திதிக்கும் யாருடா சொந்தக்காரன் அப்படின்னா இடது நாடி சுவாசம். 3க்கு கமாண்டர் யாருன்னா, வளர்பிறை 3 திதிகளுக்கு கமாண்டர் யாருன்னா இடது நாடி சுவாசம். அப்போ தேய்பிறை 3 நாடிக்கு யார் கமாண்டர், வலது நாடி சுவாசம். புரிஞ்சுட்டீங்களா, தத்துவம் புரிஞ்சுக்குங்க. இடது நாடிக்கு 3 வளர்பிறை திதிகளான 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள். அப்போ தேய்பிறைக்கு என்னவாக இருக்கும், 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் வந்து வலது நாடி சுவாசம். அப்போ நீங்கள் இது 3 3ஆக கூட்டிக்குங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை வந்து
வலது நாடியில் முடியும், பௌர்ணமி வந்து இடது நாடியில் முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் அதிலே கால்குலேட் பண்ணிட்டு சொல்லுங்கள். சரியா? அப்போ இந்த அடிப்படையில் தான் உடம்பு இயங்கும். அப்போ திதி நாடியாக எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, 12 மணிக்கு எனக்கு இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து நவமி திதி எக்ஸாம்பிள் கரெக்டாக. நவமி திதி வந்து நேற்றே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ 6:23க்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அடுத்த நாள் மாறிடுது. ஏன்னா வீடியோ அப்லோட் ஆகி வர்றதுக்கு அடுத்த நாள் தான் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6:23 வந்து தசமி ஆரம்பிக்குது. அப்போ தேய்பிறை தசமி கரெக்டாக. அப்போ தேய்பிறை தசமி அப்படின்னா பாருங்கள், இடது கலையில் 1ஆம் நம்பர் எப்படி தேய்பிறைன்னு சொல்லிட்டேன். அப்போ வலது கலையில் ஆரம்பிக்கணும் கரெக்டாக. தேய்பிறை அப்படின்னாலே வலதுலேருந்து ஆரம்பிக்கணும். வலது 1 2 ஸ்டார்ட். தேய்பிறையில் வலது கலையில் ஆரம்பிக்குது. பிரதமா, துதியா, திருதியா. அப்புறம் இடது கலைக்கு மாறுது 4 5 6. சரியா? 7 8 9 மறுக்கா வலது கலைக்கு வருது. அப்போ 10 எங்கே வருது? இடது கலைக்கு வருது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இடது கலை சுவாசம் அந்த டயத்தில் 1 மணி நேரத்துக்கு பண்ணால் என்ன ஆகும்? உடம்பில் எனர்ஜி கிடைக்கும். அந்த பரிபூரணமாக அமிர்தமாக இயங்கும். இதுபடி தான் போகணும். புரியுதுங்களா? நல்லா திரும்ப திரும்ப கேட்டுங்க. வலதுபுறத்துக்குரிய தேய்பிறைனா வலதுபுறத்துக்குரிய நாடி. 1 2 3ங்கிறது வலது நாடி. 3 நாள் முடிஞ்சு 3 திதி முடிஞ்சோடனே 4 5 திதி வந்து இடது நாடி. 4 5 6. அப்போ 7 8 9 வலது இடது மாறி 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 என்ன அது கடைசியில் அமாவாசையில் கொண்டாது வலதில் முடியும். வளர்பிறையாக இருந்தால் பிரதம 1 2 3ன்னு இடது. சரிங்களா? வளர்பிறையில் இடது நாடி சுவாச உயிர் நாடி. எந்த டயத்தில் வேணால் ஆரம்பிக்கலாம். திடீர்னு காலையில் சூரிய உதய டயத்துலேயே ஆரம்பிக்குதுன்னா அற்புதம். அதுவும் மேட்ச் ஆகி பார்த்துங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா? தேய்பிறை. ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அன்னைக்கு பிரதம திதி. பிரதம திதி தேய்பிறைக்கு என்ன? வலது நாடி. ஞாயிறு என்ன நாடி? வலது நாடி. காலையிலே 2மே ஆரம்பிச்சுன்னா எதில் பண்ணலாம்? இப்போ 2 மேட்ச் ஆயிடுச்சா? அப்படி பண்ணும்போது எனர்ஜி ஜாஸ்தி. சரிங்களா? 2 மேட்ச் ஆயிடுச்சா? காலை நேரத்தில் எனர்ஜி நல்லா இருக்கலாமா? இப்படி மேட்ச் பண்ணி ஐடியா பண்ணி இது பண்ணுங்கள். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லை. வளர்பிறைனா இடது நாடி ஆரம்பிக்குது, வளர்ந்து போய் அப்படியே பௌர்ணமி போய் முடிஞ்சிருது பௌர்ணமியில். கரெக்டாக? பௌர்ணமி எங்கே முடியுது? இடது கலையில். தேய்பிறைனா பிரதமையிலேருந்து ஆரம்பித்து அமாவாசையில் முடியுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த தத்துவம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்று ஒன்று மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இது முடிச்சுட்டு இன்னொன்று சொல்கிறேன். இந்த திதியிலேயே அமிர்தகலையாக ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்குது. சரியா? அமிர்தகலையாக ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்குது. எப்படின்னா புரிஞ்சுக்குங்க. இதுதான் ஆண் பெண் ரெண்டையும் பிரிக்கிற தத்துவம். இது நல்லா உள்வாங்கிக்கணும். வளர்பிறை தேய்பிறை கரெக்டாக? வளர்பிறையில் ஆண்களுக்கு ஆணு பெண்ணு மட்டும் பார்த்துக்குங்க. வளர்பிறையா தேய்பிறையான்னு மட்டும் பார்த்துக்குங்க. அமிர்தம் என்ற மின்சாரம் உயிர்ப்பாக பூரணமாக மின்சாரமாக பாய்ங்கிறான் உடம்புக்குள்ளே. அந்த பகுதி டச் பண்ணால் அப்படி ஆனந்தம் கொடுக்குங்கிறான். அந்த பகுதியை மசாஜ் பண்ணலாம். இப்போ நெஞ்சு பகுதியில் இப்போ வந்து கழுத்து பகுதிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு திதி, கழுத்தோட திதி என்ன பண்ணலாம்? மசாஜ் பண்ணலாம், கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கழுத்தில் என்ன கலரோ அந்த கலர் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அந்த ஏரியாவில் இருக்க கலர் என்ன? ப்ளூ கலர். அப்படியே ப்ளூ இழுக்கிறேன், ப்ளூ விடுறேன். கழுத்தில் இருக்கிற தைராய்டுக்கு அத்தனை பிரச்சனை சால்வ் ஆகிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்த திதி எந்த இடம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சுது. சரியா? அப்போது வளர்பிறைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வளர்பிறைக்கு ஆண்களுக்கு வலது பெருலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பெருவிரலுக்கு பிரதம திதியில், வளர்பிறையுடைய பிரதம திதியில் எந்த உறுப்பு வேலை செய்யும்னா பெருவிரல் நல்லா வேலை செய்யும். பெருவிரல் தான் நல்லா வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுங்க. அப்படின்னா பெண்களுக்கு வளர்பிறை பிரதமியில் இடது பெருவிரல் வேலை செய்யும். ரெண்டையும் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். வளர்ந்து போகுது, கீழேருந்து அப்படியே வளர்ந்து போய் பௌர்ணமி இங்கே வருது. பார்த்திங்கன்னா எல்லா சாமியாருக்கு பின்னாடி பாருங்கள் பௌர்ணமி போட்டிருப்பாங்க. எல்லா மகானுக்கு பின்னாடி பாருங்க ஒரு ஒளியை போட்டிருப்பாங்க. கரெக்டாக? இதுக்கு பேர் பௌர்ணமி. காலோட அடிப்பாத்துக்கு பேர் அமாவாசை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரெண்டையும் பௌர்ணமி
காலோட அடிப்பாதம் அமாவாசை. காலோட அடிப்பாதம் வந்து அமாவாசை. உள்ள சென்டராக இருக்குல்ல அந்த பாட். அப்போ ரெண்டுக்குமே அமாவாசைக்கு எதை தேய்ச்சி விடலாம்? நல்லா நல்லெண்ணெய் போட்டு 2 பாதங்களையுமே தேய்க்கலாம். ஆணுடைய நாடியை ஆக்டிவேட் பண்ணலாம், பெண்ணுடைய நாடியை ஆக்டிவேட் பண்ணலாம். ஆனால் அந்த தேதியில் யாருக்கு எந்த நாடி ஆக்டிவேட் ஆகுதோ அதை நல்லா மசாஜ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதை பற்றியே கான்சன்ட்ரேட் பண்ணால் அது நல்லா அதன் வழியாக தான் உயிர் வந்து அமிர்த ஓட்டமாக உள்ளே பாயுதுன்னா அதை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் உடம்பில் இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். சரிங்களா? அப்போ ஆண்களுக்கு வளர்பிறையில் பிரதமையில் பெருவிரல் என்றால் பெண்களுக்கு வளர்பிறை பிரதமையில் இடது பெருவிரல் அப்படியே மேலே ஏறுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படியே மேலே ஏறி வரும். ஆண்களுக்கு துவதியே அப்படின்னா புறத்தால் என்கிறேன். புறத்தால்னால் அந்த பெருவிரல் சைடு பாதம். ஒன்றும் பயங்கரமாக உடனே ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லிடுவீங்க. ஒன்றுமே கிடையாது. பெருவிரலுடைய அடிப்பாதம் இருக்குல்ல, அப்படி அடி சைடில் வரும்ல. அதாவது கால் இருக்குன்னா சைடு இருக்குல்ல, சைடு புறத்தில் இருக்கிறது. பெருவிரல் இப்படி இருக்குன்னா அதனுடைய புறங்கள், அது பேர் சைடு. 2 பக்கமே புறங்கள். கீழே அப்படி வந்து ஃபுல் அடிப்பாதம் உள்ளே போகாது, அந்த சைடில் இருக்கிறது. அதான் புறத்தால். இப்படி போயிட்டு பெருவிரலை டச் பண்ணி கீழே போயிட்டு என்ன ஒன்று சைடெல்லாம் எடுத்துக்கு, சைடு எனர்ஜி. அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் பூரா சைடு, காலோடைய அந்த சைடு பாதம் இருக்குல்ல, இப்படி வரும்ல, அதோட சைடு. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா கரண்ட மொழி. அந்த மொழி இருக்குல்ல, கரண்ட மொழி 3வது திருதிய. புரியுதுங்களா? அப்போ ஆண்களுக்கு வளர்பிறைனா வலதுபுற கரண்ட மொழி, பெண்களுக்கு இடது கரண்ட. நல்லா மசாஜ் பண்ணலாமா? அக்குப்பஞ்சில் முக்கியமான இடம் கால். நான் சொல்கிற இடத்துல பூரா கிட்னியோட பாயிண்ட்டு, லிவரோட பாயிண்ட்டு, ஸ்பிளினோட பாயிண்ட்டு, முக்கால்வாசி நோய்களுக்கு அந்த காலோடைய அந்த பாதத்தில் தான் ட்ரீட்மெண்ட்டே கொடுப்போம். முழங்காலிருந்து கொடுப்போம், அவ்வளோதான். முக்கால்வாசி பிரச்சனைக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. உடம்போட முக்கியமான ஆர்கன்ஸ் பாயிண்ட்லாம் அங்கே தான் இருக்குது. அப்போது கரண்ட மொழி 3வது வந்துடுச்சு. 3வது திதியில் கரண்ட மொழி அமிர்தமாக இயங்கும். அந்த டயத்தில் போயிட்டு அடிபடுச்சுன்னா மரணம் ஆயிரும். நல்லா புரிஞ்சுங்க. எந்த திதியில் அந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணலாம். ஏதாவது அடிபடக்கூடாது. ஆக்சிடெண்ட் ஆகி அந்த இடத்துல அடிபட்டால் சார காரணம் அந்த வர்மமாக மாறுகிறது. வர்மம் என்றால் உயிர், வர்மம் என்றால் பிராணன் ஸ்கேட்டர் ஆகிடுறது. அந்த இடத்துல இதாயிரும், அடிபட்டுரும். அப்போ எந்தெந்த திதி எந்தெந்த பார்ட் சொல்லியிருக்கோ அந்த டயத்தில் போய் அந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது. விரதம் இருந்தால் வேலை செய்யும், நல்லா பூஸ்டப் ஆகும். சரியா? அப்போது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா கரண்ட மொழி 3வது. அடுத்த நாளில் என்ன, முழங்கால் ஃபுல்லாக மூட்டு வரைக்கும் 4வது திதி. வளர்பிறையில் வலது கால் வந்து ஆண்களுக்கு 4வது திதி சதுர்த்தி. பெண்களுக்கு இடது கால் முழங்கால் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணலாமா? அத்தனை பிரச்சனை, வயிற்றில் இருக்க பிரச்சனைக்கு பூரா அங்கே தான் பாயிண்ட் போடுவோம். வயிற்றுடைய நாளங்கள் பூரா அங்கே கனெக்ட் ஆகிருக்கு. மசாஜ் பண்ணலாம். மூட்டு வலிக்கு மசாஜ் பண்ணலாமா? சதுர்த்தியில் 4வது திதி வளர்பிறையில். அதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணலாமா? ப்ரீத்தின் பண்ணி பூரா மைண்டை பூரா அங்கே வைங்க. காலோட பகுதி தானே. நம சிவாய. நான் மட்டும் சொல்கிறேன். காலை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஆண்களுக்கு என்ன, வலது காலும் கான்சன்ட்ரேட் பண்ணேன். பெண்களுக்கு இடது கால் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேலே ஏறுதா? அப்படி அமிர்தம் மின்சாரம் பாய் தான். அடுத்து பாருங்கள், 5 வளர்பிறையில் 5னா தொடை ஆண்களுக்கு, பெண்களுக்கு இடது தொடை. 5வது திதியான பஞ்சமி. 6 வந்து சஷ்டி, இடுப்பு. ஆண்களுக்கு வலதுபுற இடுப்பு, பெண்களுக்கு இடதுபுற இடுப்பு. டோட்டலாக இடுப்பு பகுதி 2 இடுப்பு பகுதி 2 கனெக்ட் ஆகிறனால 2 பக்கமே நம்ம ஆண்கள் இடது என்ன பண்ணலாம், ஃபார்வர்ட் பெண்டிங், பிரீத் எக்ஸசைஸ் பூரா சஷ்டினாலே என்ன பண்ணலாம், சஷ்டி வளர்பிறை சஷ்டியில் இடுப்பு எக்ஸசைஸ் பண்ணலாம், மூலாதார எக்ஸசைஸ் பண்ணலாம். மூலாதாரம் அங்கே இருக்கா பின்னாடி, அதில் மூலாதார எக்ஸசைஸ் பண்ணலாம். என்ன வேணால் அந்த இடத்துல பண்ணுங்கள். சரியா? அமிர்தம் இயங்குது. அடுத்து அப்படியே என்ன ஆகுது தெரியுமா, அந்த திதி அப்படியே வந்து 2ம் கனெக்ட் ஆகும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாபிஸ்தானத்தில் போய் என்ன ஆகுது, 7வது திதியான வளர்பிறையில் சப்த என்றால் 7, சப்த கன்னிகள், சப்த என்றால் 7, நாபிஸ்தானத்தில் போய் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வளர்பிறை சப்தமியில் தொப்புள் ஸ்தானத்தில் அதிகமான அமிர்தகளை இயங்கும். நல்லா புரிஞ்சுங்க. சப்தமி திதியில் வளர்பிறையில் ஆண்களுக்கு பெண்களுக்கு அமிர்தகலையாக இயங்கும். அப்போ அந்த இடத்துல கடுகெண்ணெய் மசாஜ் பண்ணுறது 3 நிலை பண்ணலாமா? கரெக்டாக? ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ஸ்ட்ரெயிட்டாக காமனாக என்ன பண்ணுறான், வயிற்றுக்கு எடுக்கிறான். அதுக்கடுத்து வயிறு சப்தமி முடிஞ்ச அஷ்டமி வயிறு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும்
வயிறு அஷ்டமி. அஷ்டமியில் விரதம் இருந்தீங்கன்னா வளர்பிறையில் வயிறு நல்லா வேலை செய்யும். ஏன்னா ஆல்ரெடி எனர்ஜி போயிட்டுருக்குங்க. வயிற்றில் லிக்யூடு வந்து மெதுவாக சாப்பிட்டுக்கணும் அந்த டைத்தில். அது என்ன டேட்டா கூட இருக்கட்டும், என்ன பண்ண அதிகமாக என்ன பண்ணக்கூடாது, கடினமான சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது வந்து அமிர்தங்களை இயங்கிட்டுருக்கு. எப்போ வேணால் ஸ்டார்ட் ஆகும். 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகலாம், 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகலாம் நைட்டு. இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் இருக்கா அந்த திதி. அஷ்டமி திதி வளர்பிறையில் வயிற்றில் லிக்யூடு, வயிற்றை கான்சன்ட்ரேட் பண்ணுறது, வயிற்றுக்குரிய பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறது, வயிற்றுடைய எக்ஸசைஸான எர்த்து, ஜீரணத்துக்குரியது எல்லாம் பண்ணலாமா. அது கடினமான சாப்பிடக்கூடாது வளர்பிறையில். ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் அதே தான். சரிங்களா? அடுத்து மேலே போகும்போது அப்படியே நெஞ்சு பகுதிக்கு போகுது. நவமியில் ஆண்களுக்கு வலதுபுறம், பெண்களுக்கு இடதுபுறம். அப்போ யாருக்கு எந்த பகுதி இருக்கோ அது ஆக்டிவேட்டட். 2 பக்கமே நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற இதயருக்கு, நுரையீரல் இருக்குது, எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா நவமின்னு வந்துச்சு. வலதுபுறம் ஆண்களுக்கும், பெண்களுக்கு இடதுபுறம் அமிர்தகலையாக இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே மேலே போகுது, கழுத்து வந்துடுது. வலதுபுற கழுத்து பகுதி பாருங்கள், 2ஆக பிரிச்சுருங்க. அதனால தான் சிவசக்தின்னு பாதியாக பிரிச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. சென்டராக 2ஆக பிரித்தா 2 பக்கம். இந்த பக்கம் வேலை செய்யும் பாதி, இந்த பக்கம் வேலை செய்யும். ஆண்களுக்கு வலதுபுறமும், பெண்களுக்கு இடதுபுறமும். அதுக்கடுத்து பாருங்கள், டக்குன்னு கழுத்து முடிச்சோன்னே வலது காது ஆண்களுக்கு எது, இங்கே நவமி, தசமி, தசம் முடிஞ்சோன்னே 11 ஏகாதசி என்றால் காது. வளர்பிறை ஏகாதசி காது. வலதுபுற காது மசாஜ் ஏகாதசியில் ஆண்களுடைய பிரைன் நல்லா டியூன் ஆகும். பெண்களுங்களா 2 பேர்த்துக்கு எந்த அமிர்தங்களையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா. அடுத்து பாருங்கள், காது முடிஞ்சோடனே டக்குன்னு காய்க்கு வந்துடுறான். ஏகம் முடிஞ்சோடனே துவா என்றால் வாய். துவா தசி, துவா 2, தசினா 10, 12. வாயில் வாயை கொப்பளிக்கிறது, வாயோட எக்ஸசைஸ் பண்ணி ஹம் பண்ணுறது அதுக்குரிய விஷயம். அதை ரெஸ்ட் கொடுக்குறது வாய்க்கு. ஏன்னா அமிர்தங்களை இறங்கினா அதிகமாக பேசி என்ன பண்ணக்கூடாது அந்த டயத்தில் வளர்பிறையில். அதுக்கடுத்து அழகாக கண்ணுக்கு போகுது. எங்கே துவா முடிஞ்சோடனே திரியோதசி 13வது திதியானது வளர்பிறையிலே வலதுகண் ஆண்களுக்கும், பெண்களுக்கு இடதுகண்ணும் இயங்குகிறது நன்றாக. அப்போ அதனுடைய ஏரியாவை கொஞ்ச நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி ரெஸ்ட் கொடுக்குறதெல்லாம் பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணுது, நெத்தி. 14வது திதியானது நெத்தி வலப்பக்க நெத்தியானது ஆண்களுக்கும், இடப்பக்க நெத்தியானது பெண்களுக்கும் இயங்கும். அப்புறம் உச்சந்தலை போயிடுச்சா. 14 முடிஞ்சு 15வது திதி என்னாச்சு, பௌர்ணமி. உச்சந்தலையில் போய் பௌர்ணமி ரெண்டுலாம் சேர்ந்தால் தானே பௌர்ணமி. ஆண்களும் பெண்களும் சிவசக்தியோடைய சங்கமம் பௌர்ணமி. பௌர்ணமியில் பாருங்கள் 2 ஒளிர் உச்சந்தலை கான்சன்ட்ரேட் பண்ணி அதிகமான 7வது சக்கர தியானம். பௌர்ணமி மஞ்சள் கலராக இருக்கா, மஞ்சள் ஒயிட்டு, அப்புறம் வயலட் கலர் தியானம். பௌர்ணமி அன்னைக்கு தியானம் பண்ணி பாருங்கள். எனர்ஜி அப்படியே தலையை பற்றி சிந்திங்க, எனர்ஜி பயங்கரமாக இறங்கும். சரி, அதனால தான் மனசு பயங்கரமாக இயங்குது. மனோகாரன் அதிகமாக இயங்குறது பௌர்ணமி. இது இப்படியே இறங்குது, அவ்வளோதான். தேய்வரில் என்ன பண்ணுது, இறங்குதா. எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே பார்ட்ஸ் தான், அப்படியே ஒவ்வொரு பாட்டாக இறக்குங்க. 15வது திதி முடிஞ்சுதா பௌர்ணமியா. அப்புறம் அதுக்கடுத்து என்ன பண்ணணும், 1வது திதி வருமா. அதுக்கடுத்து நெத்தி வருதா, 1வது திதி. வலது பக்கம் என்னது, வலது பக்கம் பெண்களுக்கு, இடது பக்கம் ஆண்களுக்கு. கரெக்டு தானே. அதுக்கடுத்து நெத்தி முடிஞ்சோன்னு என்ன வருது, கண் வருதா. வலது கண் பெண்களுக்கு, இடது கண் ஆண்களுக்கு. கரெக்டாக தேய்பிற தானே. அப்புறம் அடுத்து இறங்குது, கண் முடிஞ்சோன்னு வாய் காமனாக வருதா. அதுக்குள்ளே போய் காமனாக வைக்க முடியுமா. அப்போது 1, 2, 3 அப்படியே இறங்கி நீங்களாக பிளான் பண்ணிக்கிங்க, நீங்களாக சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம சொல்லிட்டோம்னா அது என்னென்னு ஒன்றும் இப்படி போனது அது அந்த திதியிலேயே இறங்குது. அந்த திதியிலே அப்படியே இறங்குது. வலதுபுறம் பெண்களுக்கு இறங்கும், இடதுபுறம் ஆண்களுக்கு இறங்கி அமாவாசையில் அடிப்பாகத்தில் போய் முடியும். உள்ளங்கால் நல்லா மசாஜ் பண்ணலாம். முடிஞ்சு போச்சுங்களா அமிர்தகலை. எந்தெந்த திதியில் ஆரம்பிக்கும் அந்தந்த திதியில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். அந்த திதி ஃபுல்லாகவே அந்த பார்ட்ஸை பற்றி சிந்தனை இருக்கலாம், நன்றாக வேலை செய்யும். இந்த நாடியினுடைய கண்டினியூட்டி வீடியோ இது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்போ 5வது பாயிண்ட் அமிர்தகலையில் கொண்டாந்து நிறுத்தியிருக்கேன். சரியா, அமிர்தகலை புரிஞ்சுக்கங்க. அதை ஃபோட்டோ அனுப்புகிறேன். அந்த அமிர்தகலையில் அந்தந்த பார்ட்ஸுக்கு தியானம் பண்ணலாம், மசாஜ் பண்ணலாம், ரெஸ்ட் கொடுக்கலாம், விரதம் இருக்கலாம். எந்தெந்த ஏரியாவில். அதனால தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் அகப்படும் என்று சொல்கிறான். சஷ்டியில் விரதம் பெண்கள் இருந்தால் சஷ்டி திதியிலே இடுப்பு பகுதியான கர்ப்பப்பை அழகாக தூண்டப்படுகிறது. அதனால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் அகப்படு என்ற குழந்தை பிறக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த திதியில் நாம் ரெஸ்ட் கொடுக்கும்போது, உபவாசம் இருக்கும்பொழுது எனர்ஜி அதிகமாக இருக்கும். அங்கே இருக்கின்ற அது சூதக நோயெல்லாம் குற்றம் சாப்பிட்டாலே சரியாது. ஓகே.
அடுத்து வருவோம் ஒவ்வொன்றா கண்டினியூட்டி. இரவில் செயல் வெற்றி. இரவில் எந்த நாடி சொல்லியிருக்கேன்? சூரிய நாடி தானே. சூரிய நாடி இயங்கும் பொழுது இரவில் வந்து திடீர்னு வேலை செய்யணும் அப்படின்னா சூரிய நாடியில் வேலை செய்யும். வேலை செஞ்சால் இரவில் வெற்றி. பகலில் சந்திர நாடி. இது பொதுவான கான்செப்ட். உடனே இந்த டயத்தில் சொன்னாரே அந்த டயத்தில் அந்த கிரகத்தை பார்க்கணுமே எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்தந்த நாடி அந்தந்த நாளில் 1 மணி நேரத்துக்கு ஓடணும். ஒருத்தருக்கு 10 நிமிஷம் ஓடலாம். அவங்களுடைய கர்ம அடிப்படையில் பயிற்சி எடுக்கிறோம். பயிற்சி எடுத்து இன்க்ரீஸ் பண்ணி நாம் செட் பண்ணணும். அதான் நான் உடனே 4ஆம் நாட்லேயே எல்லாம் கிடைக்கலையே 5ஆம் நாள்லேயே பலன் வரலையேங்கிறது தவறு. உலகத்திலேயே அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் 10 நாளில். அப்படிங்கும்போது பொறுமையாக நம்ம பண்ணும்போது 6 மாதத்தில் எல்லா பேருமே நாடியுடைய முழுமையான ரகசியம் தத்துவம் தெரிஞ்சாலே எல்லா விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுமாரி நம்பிக்கை வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா எனர்ஜியும் வர ஆரம்பிச்சிடும். எல்லா பிரச்சனை நமக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணலாங்க நம்பிக்கை வேணும். இது சால்வ் பண்ணலாமா அது சால்வ் பண்ணலாமா எந்த பகுதி பயிற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய பிரச்சனை பூரா சால்வ் ஆயிடும். ஐயோ இந்த பிரச்சனைக்கு அந்த சாப்பிட்லாமா இந்த பிரச்சனைக்கு அது சாப்பிட்லாமா அந்தந்த இடத்துக்கு அந்தந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருங்க. நாடி பயிற்சி, சக்கரை பயிற்சி, வர்ண தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்தந்த நாள் அந்த நாடி ஆக்டிவேட் பண்ணுங்கள். நாடி ஆக்டிவேட் பண்ண கவலைப்படாதீங்க. பயிற்சி எடுங்க. சாயந்தரமாக பயிற்சி எடுங்க. கவலையை விட்டுருங்க. அதுக்கு ஐயோ நாடி மாறிச்சேன்னு மைண்டை ரெஸ்ட் பண்ணக்கூடாது. தவறது. நாடி மாறலைனாலும் அந்த நாடியில் நாம் பயிற்சி எடுத்து சுகமாக இந்த பகுதி இயங்குது. இன்றைக்கி எந்த நாள்னே எனக்கு தெரியல, நான் இப்படியே இயங்கிறேன். மாற்றுலையும் கவலை கொள்ளாமல் நீங்கள் வாட்டு வந்து ஒவ்வொரு செயலும் உயிர் நாடிப்படி செஞ்சுட்டு போகலாம். சரியா? நல்லா புரிஞ்சுக்க தத்துவம். இன்னொன்று சொல்லிட்டேன், உள்ளேருந்து வரும்போதே ரகசியங்களை சொல்லிட்டேன். ஒவ்வொரு செயலும் நமக்கு வேணும் அப்படின்னா, இப்போ வலது நாடி இயங்குது அப்படின்னா வலதுபுறம் திரும்பி அந்த பொருளை எடுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னா நிற்கிது, எனக்கு நாடி வந்து வலதுபுறம் இயங்குது. ஓகே, வலதுபுறம் கொஞ்ச நேரம் நின்று அந்த வண்டி தொடலாம், தொட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இடதுபுறம் இயங்குது, இடதுபுறம் இயங்குனா இடதுபுறம் திரும்பி கொஞ்ச நேரம் தொட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் வண்டி கிளப்பலாம். வலதுபுறம் இயங்குனா வடகிழக்கு பகுதி போகலாம். ரூல் சொல்லிட்டா. இடதுபுறம் இயங்குனா தென்மேற்கு போகலாம். ரூல் புரிஞ்சுக்கங்க. வலது நாடி வடகிழக்கு சுபமானது, இடது நாடி தென்மேற்கு சுகமானது. வீட்லேயும் வச்சுக்க. ரெகுலராக வீடில் ஒரு திசை இருக்குது. கரெக்டாக? வெளியே போகணும். நம்ம இது வீடு வடக்கு பார்த்துருக்கு, ஒன்று கிழக்கு பார்த்துருக்கு. கரெக்டு தானே? எல்லாத்துக்குமே வடக்கு பார்த்துருக்கும், கிழக்கு பார்த்து, சில பேர்த்துக்கு தான் தெற்கு பார்த்துருக்கும். அப்போ முக்கால்வாசிக்கு பேர்த்துக்கு வடகிழக்கு போகணுன்னா சூரிய நாடி இயங்கணுமா? சூரிய நாடி இயக்கி முடிஞ்சால் போங்க. இல்லைன்னா சித்தன் என்ன சொல்கிறான்? சூன்யத்தில் போங்கிறான். எப்படி சொல்கிறான்? மூச்சு எழுத்து அடக்கிட்டு இந்த நாள் சுகமாகணும். ஓகே, வடகிழக்கு வலது நாடி வலது நாடி இயங்கணும்னா எந்த காலம் முன்னாடி எடுத்து வைக்கணும்? இடது காலம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறேன், வலது காலம் முன்னாடி எடுத்து வைக்கிறேன் 2ஆவது ஸ்டெப், இடது காலை 3ஆவது ஸ்டெப் எடுத்து கொஞ்ச நேரம் நின்று மூச்சை விட்டுறேன். 3 ஸ்டெப் தான். இன்றைக்கி விட்டு கிளம்புறேன். நல்லா இருக்கும். இன்றைக்கி நாள் பூரா நல்லா இருக்கணும். ஏன்னா வீடு வந்து வடக்கு பார்த்துருக்கு, கிழக்கு பார்த்துருக்கு. ஆனால் எனக்கு இடது நாடி ஓடுது. இடது நாடி ஓடுறதுனால நான் போய் ஆகணும். மூச்சை எடுத்து ஹோல்டு பண்ணிக்கிறேன். இடது காலை தூக்கி வைக்கிறேன் ஃபஸ்ட் ஸ்டெப். மூச்சை விடக்கூடாது. செகண்ட் ஸ்டெப் வலது கால், இடது கால் போட்டு மூச்சை விட்டுட்டு நீங்கள் வாட்டு வண்டி கிளம்பி போயிட்டாரு. அதே மாதிரி தெற்கு. புரிஞ்சுட்டிங்களா? வலது கால் எடுத்து முன்னாடி வைக்கணும். மூச்சை அடைக்கணும். மூச்சை அடக்கிட்டு செயலத்தை ஒரு நாடி மாறல, அந்த நாடியில் அந்த நாடி செயல் புரியல அப்படின்னா யோசிக்கவே வேணாம். செயல் இந்த செயல் நன்றாக சங்கல்பம் பண்ணுற உள்ளுக்குள்ள இந்த செயல் இந்த கையெழுத்தானது எனக்கு விருத்தியை தரணும், பண விருத்தி தரணும், நல்லதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு மூச்சு விட்டுட்டு போகணும். மற்றவங்க கேட்குற மாதிரி மூச்சு விடணும். சங்கல்பம் பண்ணிகிட்டே கையெழுத்து பண்ணலாம். மூச்சு அடக்கி சூன்யத்தில் கையெழுத்து விடும் பொழுது அது சக்ஸஸாக முடியும். அப்போ நாடி வலது நிலையங்களும் டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேணாம். ஷார்ட்கட் மெத்தட் சொல்லிட்டான். சூன்யத்தில் செயல்புரிக, சங்கல்பம் செய்து செயல்புரிக. எதாக இருந்தாலும் சரி, இந்த நாடி ஓடலேன்னு கவலைப்படாத. ஷார்ட்கட் மெத்தட் சொல்லிட்டேன். இன்னொன்று என்ன சொல்ல, நாடி அந்த நாள் மாறலின்னு அந்த உயிர் நாடி எந்த பக்கமோ அந்த பக்கம் வேணும்னா அந்த பக்கம் போய் செயல்புரியலாம். இப்போ எனக்கு வலது நாடி எங்கன்னா வலது பக்கம் திரும்பி செயல்புரியலாம். இடது நாடி எங்கன்னா இடது பக்கம் திரும்பி உயிராக செயல்புரியலாம். வேணும்னா அந்த பொருள் வேணும்னா அந்த பொருள் வேணாம் அப்படின்னா ஓடாத பகுதியில் திரும்பி எடுக்கணும். புரிஞ்சுதுன்னா? அந்த பொருள் நமக்கு வேணாம் அப்படின்னா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
உயிரற்ற நாடி, சூன்யமான நாடியில் அவங்ககிட்ட பேசலாம். இதுதான் குறி சொல்கிற மார்க்கம். இதற்குள்ளேயே குறி சொல்கிற மார்க்கம் சொல்கிறேன். ஓடுற பகுதி ஒன்று, ஓடாத பகுதி ஒன்று. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓடுற பகுதி ஒன்று, ஓடாத பகுதி ஒன்று. இப்போ இந்த பக்கம் ஓடுது அப்படின்னா சென்டராக அந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு இந்த பக்கம் ஓடுது. அப்போ இந்த பகுதி பூரா யாரெல்லாம் பார்க்குறனோ அவங்கள உயிர்ப்பாக இருக்கிற எனக்கு என் கமாண்டுக்கு அவங்கவுங்க மனசில் நினைக்கிறதா உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். குறிமார்க்குன்னு சொல்கிறேன்னு இப்படி தான் பார்க்கணும். ஓகே, எனக்கு உயிராக இருக்கிறது. இந்த பக்கம் யாராவது வந்து ஆணோ பெண்ணோ எங்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டால் அது நடக்கும்னு சொல்லணும். ஏன்னா உயிர் பகுதியில் வந்து கேட்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ குறி சொல்லணும் மனசு தோணுச்சுன்னா நடக்கும்பா. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நண்பா நான் வீடு கட்டலான்ட்டு இருக்கேன். நடக்கும்டா, வீடு சுபிச்சமாக இருக்குண்டா, போடா. நண்பா இப்போ ட்ரீட்மெண்ட் போகலான்ட்டு இருக்கேன், போடா, உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிருண்டா. நண்பா ஒரு கையெழுத்து போட போகிறேன், போடுறா, நல்லா இருக்குண்டா, அதனால் விருத்தி ஆகிடா. ஓகே, இது ரூல். இது ஓடலை. இவன் வந்து கேட்குறான், அதே நண்பன், நண்பா வீடு கட்டலான்ட்டு இருக்கேன், டே கொஞ்சம் தள்ளி போடு, கொஞ்சம் தடங்களாகும், கொஞ்ச நாள் கழிச்சு இது பண்ணு. ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு இருக்கேன், வேணாண்டா பிரச்சனை அதிகமாகும், கொஞ்சம் நாள் தள்ளி கொஞ்சம் நேரம் இது பண்ணி போ, தடங்களாகும். சரியா, ஆஸ்பத்திரி போய் இப்போல்லாம் செக் பண்ணாது, கொஞ்சம் விட்டுட்டு 2 நாள் கழித்து பிளான் பண்ணு, கொஞ்சம் டிலே ஆகும், அது பிரச்சனை, போனாலும் பிரச்சனை. ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், ஐயோ பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணால் திரும்பி வருவாரான்னு தெரியும். ஏன்னா சூன்யத்தில் போகிறார், கேட்குறார் சூன்யத்தில். ஆப்ரேஷன் பண்ண போகிற இதயம் அவுட்டு, கஷ்டம். பிரசவம் பார்க்க போகிறேன், சூன்யத்தில் வந்து ஒரு கேட்குறாங்க, ஐயோ சிசரியன் ஆயிரும், குழந்தை ஹெல்த்தும் சரி இருக்காது, அந்த அம்மாவுக்கும் பிரச்சனை. புரியுதா? அந்த அம்மாவுக்கும் பிரசவம் பார்த்து அவங்க மனைவி கேட்டாலும் சரி, அவங்க கேட்டாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, என்னது ஓடாத மரண நாடியில் கேட்டதால். ஓடுற பகுதியில் கேட்டால் நல்லதாக இருந்தாலும் வளரும், கெட்டதாக இருந்தாலும் வளரும். புரிஞ்சுட்டீங்களா? பாம்பு கடிச்சிருக்கு, ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாம்பு கடிச்சு, உயிர் உள்ள நாடியில் வந்து கேட்குற, ஐயோ என் நண்பனுக்கு பாம்பு கடிச்சிருச்சுடா அப்படிங்கிறாரு. விஷம் ஏறும்டா. ஏன் அப்படின்னா உயிர் உள்ள பகுதியில் கேட்குறாரு, விஷம் ஏறும், சீக்கிரம் கூட்டு போய் எதாவது பண்ணு. உயிரற்ற பகுதியில் பாம்பு கடிச்சு விஷம் ஏறாது, சூன்யம். இப்போ பார்த்துங்க, நெகட்டிவிட்டியான எதிர்மறையான கொஸ்டின் அப்ளை பண்ணுங்கள், நல்லா சிந்திச்சு அப்ளை பண்ணுங்கள். எதிர்மறையான கொஸ்டின், கெட்டதும் வளரும், உயிர் நாடியில் கெட்டதும் வளரும், நல்லது வளரும். உயிரற்றதில் கெட்டதும் நிற்கும், நல்லது நிற்கும். கெட்டதுன்னா என்ன? கெட்டது ஒருத்தனுக்கு வந்து பாம்பு கடிக்கணும், அது நிற்கணும். உடனே அந்த டயத்தில் என்ன, அவன் சீக்கிரம் குணமாவானான்னு சொல்லிடலாம். குரு சொல்கிற மாதிரி இவ்வளோதான். திடீர்னு கூப்பிட்றாரு யாரோ ஒரு ஃப்ரெண்டு, கூப்பிட்டுட்டு நான் இந்த மாதிரிங்க மனைவி கன்சீவாக இருக்காங்க. உடனே டக்குன்னு யோசிக்கிறேன், வலது நாடி ஓடுதா எழுதுனா கன்சீவாக இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ வெப்ப நாடி ஓடுது. கொஞ்சம் பாதுகாப்பாக உணவெல்லாம் மாற்றிக்குங்க, குளிர்ச்சியான ஆகாரங்கள் சாப்பிட்டுக்குங்க. ஏன்னா வெப்பமானது, கன்சீவானது கரெக்டாக கன்சீவ் ஆகாமல் இருக்கலாம். ஏன்னா வெப்ப சக்தி உடைய கொஸ்டின் கேட்குறாரு. அதே இது குளிர்ச்சியான நாடி, கன்சீவ் ஆகி கொஞ்ச நாள் கழித்து கேட்குறாங்க, ஒரு 5வது மாதம் ஓடிட்டுருக்கு, செக்கப் போயிட்டுருக்கேன், என்ன குழந்தைன்னு தெரில, கேட்குறாரா, வலது நாடி உடம்பு கேட்குங்க, ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இடது நாடி ஓடுனா பெண் குழந்தை பிறக்குது. யார் எங்கேருந்து உலகத்துலேருந்து கேட்டாலும் கடினமான நாடி ஓடுதா, சுகமான நாடி ஓடுதா, இவ்வளோதாங்க வித்தியாசம். நீங்கள் என்னத்தான் வேணால் உங்கள் செயலுக்கு அப்ளை பண்ணுங்கள். சரியா? குறிசார மார்க்கம் இதுதான். இன்னொரு வீடியோ குறி சொல்கிற மார்க்கம் போடுறேன். சரியா? இதை எதில் வேணால் அப்ளை பண்ணுங்கள். ஆண் பகுதியிலே ஆண் தன்மை உள்ள உயிர் நாடியிலே யார் வந்து கேட்டாலும் சுகம்தான். ஆண் வந்து கேட்டோம்னா பயங்கரமாக வேலை செய்யும், பெண் வந்து கேட்டாலும் வேலை செய்யும். அது ஒரு நாள் நடக்குதுன்னா அது 2 நாள் கழிச்சு நடக்குது. இது ஒரு ரூல், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. ஆணுடைய நாடியிலே நான் வந்து ஆண், ஒருத்தர் வந்து ஒரு பெண் வந்து உயிர் நாடியில் கேட்குது, எனக்கு இந்த பக்கம் உயிர் நாடி ஓடிக்கிட்டுருக்கு, புற சுவாசம், அது இடதோ வலதோ அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, எக்ஸாம்பிள், நான் ஆண், ஓகே, வலது நாடி, பெண் வந்து கேட்குது, நான் ஆண், எனக்கு வலது நாடியானதான், பெண் வந்து கேட்குறாள். செயல் நடக்கிறது, 100 மடங்கு நடக்கிறது, அற்புதமாக நடக்கும். இன்றைக்கே இன்றைக்கி இப்போ 1 மணி நேரம் செயலில் கேட்டால் 2 மணி நேரம் கழித்து நடக்கும்னு சொல்லலாம். ஆனால் நடந்தே தீரும். சரியா? ஆண் நாடி, நான் ஆண் வந்து கேட்குறான், 2 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரத்தில் நடக்கும். இப்போ நான் போய் செயல் போகிற உடனே நடக்குது. ஆனால் 2 பேர்த்துக்குமே நடக்குங்கிறது 100 மடங்கு நடக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண் தன்மைக்கு ஆண் சொன்னால் அற்புதமானது, அதுவும் அற்புதமானது, கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும். ஆனால் 2மே பரிபூர்ணமாக புரிஞ்சுக்க, 2மே நடக்கும். சரிங்களா?
பெண் உட்காந்து பெண் குறி பார்க்குறவராக இருக்கான். பெண் நாடியில் வந்து பெண் கேட்குறான், 100 மடங்கு நடக்கும். பெண் நாடியான இடதுகளெல்லாம் ஆண் வந்து கேட்குறான், நடந்தே தீரும். கொஞ்சம் ஒரு நாள் விட்டு நடக்கும். புரியுதுங்களா ரூலு? விஷயங்கள் நல்லா உள்வாங்கிக்குங்க. சரியா? ஒன்றுமே கிடையாது. உயிர் நாடியில் யார் கேட்டாலும் ஓடும், கிடைக்கும், நடக்கும். கெட்டது கேட்டாலும் நடக்கும், நல்லது கேட்டால் நடக்கும். உயிரற்ற நாடியான ஓடாத பகுதியில் கேட்டால் நடக்காது, பிரச்சனை. அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, பரிகாரம் சொன்னோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு பரிகாரம் கேட்பாங்களே, உபாயங்கள் சொல்லு அப்படின்ற பகவத்கீதாவில் எல்லாத்துலேயும் உபாயம் கேட்பாங்களே. உபாயங்கிறது ஒன்றும் இல்லை, ஓடாத பகுதியை ஓட வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓடாத பகுதியை ஓட வச்சா பரிகாரம். சரியா? இந்த தத்துவம் புரிஞ்சுதா? இப்போ வலது நாடி வந்து ஓடாத பகுதியில் கேட்கணும், வலது நாடிக்குரிய பிரச்சனை இருக்குது, வலது நாடியை ஓட வைக்கிறதுக்கு பயிற்சி எடுக்க சொல்லுங்கள். அப்போ இடதுபுறம் ஒரு கழிச்சு படுக்கணும். அந்த மாதிரி நாமளே போயிட்டு ரகசியம் சொல்லக்கூடாது. உணவு ஹீட்டான உணவுலாம் சாப்பிடுங்க நிறையா. இதே நோய் உள்ள பகுதி கேட்டாலும் அவங்க உடம்புக்குள்ளே எந்த பகுதியில் நோய் இருக்குன்னு, நோய் எனக்கு உடம்பு பயங்கரமாக ரொம்ப நாளாகவே கிறுகிறுப்பு வருது, ரொம்ப நாளாகவே பிரச்சனையாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குப்பா, என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்குறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சரிங்களா? எனக்கு வலது நாடி அடைச்சிருக்கு. வலது நாடி அடைச்சிருக்குன்னா வலதுபுறம் அடைச்ச பகுதியிலே வந்து கேட்குறாரு, ஓடி இருக்கணுன்னே. சரியா? அப்போ அடைச்ச பகுதியில் கேட்டனால அது குரோனிக்கல் டிசீஸ். அக்யூட் டிசீஸ் எல்லாம் குரோனிக் டிசீஸ், மேஜரான டிசீஸ்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அடைச்ச பகுதியில் கேட்டனால எனக்கு ஹார்ட்டுக்குள்ளே இறுக்கமாக இருக்குது, ஏதோ அடைபட்டிருக்கும் போலன்னு கேட்குறான்னு வச்சுங்க. அப்போ அவருக்கு வந்து ஒரு மாதிரியான இது. அப்போ எதை ஓப்பன் பண்ணணும்? எதை ஓப்பன் பண்ணணும்? அடைச்ச பகுதியை ஓப்பன் பண்ணால் அவர் ரெடி. அப்போ அவர் என்னத்தை ஓப்பன் பண்ணி என்ன பகுதியில் ப்ராப்ளம் இருக்கும்? இடது பக்கம் ப்ராப்ளம் இருக்கும். அவருடைய இடது பக்கம் ப்ராப்ளம் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் வலது நாடி அடைச்சிருக்கு, வலது நாடியிலே வந்து கேட்குறாரு, கடினமான பிரச்சனை, அவனுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். அப்போ எந்த ப்ராப்ளம் இருக்கும் அவனுக்கு பிரச்சனை? இடது பக்கம் ப்ராப்ளம். இடது பக்கம் ஹார்ட் இருக்குது, இடது பக்கம் வயிறு இருக்குது, பேங்க்ரியாஸ் இருக்குது, கணையம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்குள்ளே வயிறு பிரச்சனை இருக்கலாம், எல்லாம் இருக்கும். அதை கிடக்கும். அப்போ என்ன பண்ணும்? பித்த உணவுகள் சாப்பிடு, இந்த உணவுகளாக தவிர்த்துட்டு வலது நாடிக்குரிய உணவுகளை கொடுக்கணும். மருத்துவர் நீங்கள் அவ்வளோதான். சரிங்களா? புரிஞ்சுங்க, கடன்னு சொல்கிறேன். ஓகே. வலது நாடி, இடது மூளை, வலது கை மற்றும் கழுத்துக்கு கீழே இடதுபுறம் அனைத்தும் பொதுவாக அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு நாடிக்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது. அதுக்குள்ளே என்னென்ன பாட்டு இருக்கோ அதெல்லாம் போட்டுக்குங்க. இடது நாடி, வலது மூளை, இடது கை மற்றும் வலது கால், கழுத்துக்கு கீழே வலதுபுறம் இந்த நாடி செயல்புரிகிறது. சரியா? சாப்பிட்டதும் 20 நிமிஷம் அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி. ஒருத்தருக்கு 5 நிமிஷம் ஆகலாம், ஒருத்தருக்கு 20 நிமிஷம் ஆகலாம், ஒருத்தர் வயசானவங்களுக்கு 30 நிமிஷம் ஆகலாம். ஏன்னா டிலே ஆகி கூட மாறும். சாப்பிட்டதும் வலது நாடி 25 நிமிஷம் அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி வலது நாடி அதிகமாக இயங்க வேண்டும். அப்பொழுது தான் ஜீரணம் நடக்கும். சாப்பிட்டதும் எப்போ பார்த்தாலும் கபம் பிடிக்குது, பயங்கர இருமல் வருது, கேப்பு வருது, பிரச்சனை வருது, ட்ரபுள் ஆகுது, கிறுகிறுப்பு வருது அப்படின்னா சிம்பிளாக புரிஞ்சுங்க. சாப்பிட்டு மெதுவாக சாப்பிட்டு, நான் சாப்பிட்ற ப்ரொசீஜர்லேயே உணவே மருந்துன்ட்டேன், இனிமேல் அப்படி சாப்பிடுங்க. வயிற்றுக்குள்ளே போட்டோன்னே ஹார்ட் கனெக்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க, சர்க்குலேஷன் ஆஃப் ஹார்ட். அப்போ நம்ம மெதுவாக தானே சாப்பிடணும். டென்ஷன் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, எதுவுமே தேவையில்லை. நம்ம சாப்பாடு தானே எல்லாமே செயல், இறைவனை வந்தானே. அப்போது சாப்பிட்டதுக்கப்புறம் யாராருக்கெல்லாம் கபம் வருது, யாராருக்கெல்லாம் டென்ஷன் ஆகுது, யாராருக்கெல்லாம் ஸ்வெட்டிங் வருது, யாராருக்கெல்லாம் ஏப்பம் வருது, யாருக்கெல்லாம் ஒரு ஆனந்தம் கொடுக்காமல் ஒரு பிரச்சனையை கொண்டாது, டயர்னஸ் கொடுக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு அதிகமான வாத கபசக்தி இருக்குதுன்னு அர்த்தம். இடது நாடி அதிகமாக இயங்குதுன்னு அர்த்தம். இடது நாடியுடைய வலது நாடி டயத்தில், வலது நாடி டயமான ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, அப்புறம் தேய்விரை, வியாழக்கிழமையெல்லாம் ஏதோ ஒரு நாள் அவங்களுக்கு இடதுகளை இயங்குகிறது, வலதுகளை இயங்காமல் இடதுகளை இயங்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மாற்றலாமா? முடிஞ்சதை ரெடி பண்ணிடலாமா? அதிகமான பித்த உணவுகளை சாப்பிட்டு ரெடி பண்ணணும். திருகடி திரிபலா பேலன்ஸ் பண்ணலாமா? வைத்தேன் மிளகு மட்டும் சாப்பிட்டு பேலன்ஸ் பண்ணலாமா? இஞ்சி சாறு சாப்பிட்டு பேலன்ஸ் பண்ணலாமா? காலையில் இஞ்சி கடும்பசுக்கும் மாலையில் கடுக்க, இந்த மெத்தட் அப்ளை பண்ணலாமா? அவங்களுக்கு உணவு நோய் பேர் சொல்லிவிட்டு சித்த மருத்துவத்தை முடிஞ்சுது. நாடி மாத்திரக்கு சொல்லாமல். அப்போ ஜீரணம் ஆகலை, ஜீரண பிரச்சனை இருக்கலாம் அவருக்கு, அதனால தான் கேஸ் பிடிச்சிக்குது, எல்லாம் பிடிச்சிக்கன்னா கொடுத்து ஜீரணம் கரெக்டாக சாப்பிட்றக்கு சொல்லி கொடுக்கலாமா? அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? இஞ்சி சாப்பிட்றக்கு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்? ஜீரணப்பொடியான 2 சீரகத்தை அரைச்சி வச்சுக்கோங்க. ஜீரணத்தை அதிக டியூன்ற 2 சீரகத்தை அரைச்சி வச்சுட்டு அதில் 50 கிராம் 50 கிராம் சீரகங்க, சோம்பு சீரகம், சோம்பு சீரகம், அதில் 50 கிராம் கற்கண்டு போட்டு அதை சாப்பிட்லாம். அது ஒரு ஜீரண மெத்தடு.
திரிகடுகு ஒரு ஜீரண மெத்தட். இல்லை ஓமம் 50 கிராம், சுக்கு 50 கிராம், ஓமம் சுக்கு 50 கிராம், அப்புறம் பெருங்காயம் 50 கிராம். பெருங்காயம் கிருமி பூரா சரி பண்ணி இப்போ டைஜஸ்ட் ரெடி பண்ணிடும். 50 கிராம் சேர்த்து என்ன பண்ணுங்க, அதில் 50 கிராம் கற்கண்டையோ வெள்ளத்தையோ போட்டு கறந்து ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க. எல்லாம் பேலன்ஸ் ஆகி நைட்டான சாப்பிடுங்க. ஒரு ஸ்பூனு சின்னதில் முடிஞ்சு போச்சா. காயக்கல்ப மருந்து தேரையன் சொல்லுகிறான். காயக்கல்பத்தை பேச சொல்லிட்டேன். காயக்கல்ப மருந்து எது? இது ஒரு மெத்தட். சாப்பிட்டுட்டு வெறும் தூதுவளையை மட்டும் சாப்பிட்றது காயக்கல்ப மருந்து. அடிஷ்னலாக சொல்கிறேன், அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு அது டைஜஷன் சொல்லிட்டோம். தூதுவளையை மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அது ஒரு காயக்கல்பம். 144 நாள் சாப்பிட சொல்கிறேன். தூதுவளை மட்டும் எத்தனை நாள்? தூதுவளை மட்டும் 140 நாள் தூதுவளை கிடச்சிதுன்னா கொதிக்க வச்சு சாப்பிட்டுட்டே வாங்க. உடம்பு கல்பமாக காயக்கல்பமாக மாறிவிடும். இன்னொன்று பாருங்கள், காயக்கல்ப மருந்து செங்கற்றாழை. கத்தாழை கிடைக்க, செங்கற்றாழை கிடைக்காது. இருந்தாலும் இருக்கிற கற்றாழையில் நொங்கு எடுத்து அரைச்சி எல்லாத்தையும் அலசி காலையில் ஒரு அரை ஸ்பூன் திரிகடுகு கூட அரைச்சி சாப்பிட்டுட்டே வாங்க 48 நாள். அது ஒரு காயக்கல்பா. 2 காயக்கல்பு சொல்லிட்டேன். கடுக்காய் ஒரு காயக்கல்பா. கடுக்காய் டெய்லி ஒரு சிட்டிகை சாயந்தரம் சாப்பிட்டு வரலாம். எல்லா 360 நாளும் சாப்பிட்லாம். கடுக்காய் ஒரு சிட்டிகை சாயந்தரம் கடுக்காய் சாப்பிட்லாம். ஹீட்டானால் கற்கண்டோடு சாப்பிட்லாம், திப்பிலியோடு சாப்பிட்லாம். உடம்பு பயங்கரமாக குளிர்ந்து கிடக்குது அப்படின்னா உப்போடு சாப்பிட்லாம், இந்துப்போடு சேர்த்து சாப்பிட்லாம், சுக்கோடு சாப்பிட்லாம். முடிஞ்சுதா கான்செப்ட்? முடிஞ்சதில்ல கடுக்காய் காயக்கல்பம். இன்னொன்று பாருங்கள், ஓமம் மிளகு ஈக்குவலாக சேர்த்திக்குங்கிறான். 2ஐயும் வறுத்து தொடர்ந்து 48 நாள் சாப்பிட்டா அது ஒரு காயக்கல்பம். காய என்றால் உடம்பு, கல்ப என்றால் உயிர் காக்கின்ற மெத்தட். இன்னொன்று பாருங்கள், சர்வ ரோக நிவாரணி. இதுதான் நான் யூஸ் பண்ணுறது வீட்டில். இது நான் டாக்குமெண்ட் அனுப்புகிறேன். அற்புதமானது, சகல நோய்களை நீக்கக்கூடிய அற்புத மருந்து. சகல நோய் நிவாரணி பிரம்மசூரணா. பிரம்மசூரனாய் சகல நோய்களையும், சூளை நோய் உடம்பு திடமாகிறது, உடம்பில் இருக்கின்ற சூளை தலைநோய்கள் போக்கு அழகுபடுத்துகிறது, கண்ணில் இருக்கின்ற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுது, டைஜஸ்ட் ரெடி பண்ணுது, இடுப்பு பிரச்சனை சரி பண்ணுது, அடைப்புகளை ரிமூவ் பண்ணுது. இப்படி ஒரு வகையாக போய்கிட்டே இருக்கும். 60-50 வகையான நோய்களை சரி பண்ணுது. ஏன் கான்செப்ட்? வயிற்றை ரெடி பண்ணால் எல்லாம் ரெடி ஆகுங்கிற கான்செப்ட் தான். மூலிகை அங்கே இருக்குது. சீரகம் 50 கிராம், சோம்பு 50 கிராம், தனியா 250 கிராம். தனியா இருக்கிற வீட்டில் பொடி 250 கிராம் நோட் பண்ணிக்க. தனியா 250 கிராம், அதிமதுரம் 50 கிராம், கற்கண்டு 450 கிராம், ராக் கற்கண்டு பழுப்பு நிற கற்கண்டு 450 கிராம், சதக்குப்பை சிறுநாகாப்பு. சில இடங்களில் சிறுநாகாப்பு கிடைக்கலைன்னா விட்டுருங்க, சதக்குப்பை வாங்கிங்க, எல்லாம் பொடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதிமதுரம் எத்தனை பொருள் பார்த்துங்க. முடிஞ்சு போச்சா. கிராம்பு 50 கிராம், அவ்வளோதாங்க. எல்லாம் அரைச்சி பொடி பண்ணி 1 மணி நேரம் வெயிலில் வச்சு சுத்தம் பண்ணி சூரியப்படம் போட்டு எடுத்து வச்சு டெய்லி 2 நேரம் சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா, யாரெல்லாம் பசி எடுக்க மாட்டேதோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. சரிங்களா? சாப்பிட்றதுக்கு பின்னாடி சாப்பிட்டா டைஜஷன் ஆகும். ஒரு நேரத்துக்கு 2 நேரம் சாப்பிட்லாம், 3 நேரம் சாப்பிட்லாம். யாருக்கு பயங்கரமாக ஹீட்டாகி டயரியா க்ளீன் ஆகுது, மலமெல்லாம் க்ளீன் பண்ணுதுன்னா 4 நேரம், 2 நேரங்கிறது 1 நேரம் வைக்கணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. 12வது பாயிண்ட் பாருங்கள். இந்த நாடி ஓடும்போது வடகிழக்கு சொல்லிட்டேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, மாந்திரிகம் சொல்லியாச்சு, டெலிபதி நாடின்னு சொல்லியாச்சு. 13வது பாயிண்ட்டு, எனக்கு பார்த்து படிக்கிறத விட எங்கிட்ட வர்றது தான் அதிகமாக வருது. ஏன்னா நானே எழுதுனதை பார்த்து படிக்கிறது எனக்கு. ஓகே, செவ்வாய்க்கிழமைங்கிறது பார்த்தீங்கன்னா தேய்மறை உங்களுக்கே தெரியும். 14வது பாயிண்ட் உங்களுக்கே தெரியும். இப்போ திதி பஞ்சாங்க அடிப்படையில் சொல்லிட்டேன். நாள் காட்டியில் அஸ்ட்ரோ வீட்டில் திதி 15வது பாயிண்ட் திதிப்படி சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி கிளியராக சொல்லிட்டேன் வீடியோவில். நாள் காட்டி அஸ்ட்ரோ வீட் திருக்கணித பஞ்சாங்கம் வாங்கிக்கலாம், அஸ்ட்ரோலஜி எடுத்துக்கலாம். அதில் எப்படி திதி ஆரம்பிக்குது, எப்படி முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, தேய்பிறையில் தொடங்கினா பிரதமை, துவதிகை, திருதியை, சப்தமி, அஷ்டமி, நவமி, திரியோதசி, ததுததி, அமாவாசை. ஒன்றும் இல்லை, இன்னொருக்காவும் சொல்லிடுறேன். வளர்பிறை பிரதமை என்றால் நல்லா புரிஞ்சுங்க. வளர்பிறை என்றாலே வளர்பிறையில் வருகின்ற முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் பிரதமை, துவதியை, திருதியை, இடது நாடி. உடனே என்ன ஆகுது? 3 நாள். அது 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள். 4ஆம் நாள்னா சதுர்த்தி, 5ஆம் நாள்னா பஞ்சனா 5, சஷ்டி வலது நாடி. 7, 8, 9 இடது,
10, 11, 12 வலது, 12 வந்துச்சா, 13, 14, 15வது பௌர்ணமி இடது கலையிலே முடிகிறது. இதே போல் தான் தேய்பிறையில் வந்து வலது நாடி உயிர் நாடியில் அந்த எந்தெந்த டயத்தில் ஆரம்பிக்கிறோம் அந்த திதி வேலை செய்கிறது உடம்பிலே. புரியுதுங்களா? அப்போ ஒரு நாளைக்கு மனுஷன் நாடி தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னா 7 நாளுடைய தத்துவங்களை இழுக்கணும். பஞ்சாங்கத்தைப்படி அன்னைக்கு என்ன திதின்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். இவ்வளோ தான். ஒரு நட்சத்திரத்தில் ஒரு நோயை ஆரம்பித்தா எத்தனை நாள் இருக்குங்கிறது ஒரு ரூல் இருக்குது. ஒரு 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 நட்சத்திரம் வந்து திடீர்னு காய்ச்சல் வருதுன்னா அது எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிறது ரூல் இருக்குது. அப்போ அந்த நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். 3 விஷயம். நாள் தெரிஞ்சுக்கணும், வாரத்தின் அதிபதியை தெரிஞ்சுக்கணும், ஞாயிறா திங்களா புதனா, அடுத்து திதி எப்போ ஆரம்பிக்கிறது தெரிஞ்சுக்கணும், அன்னைக்கு நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம நட்சத்திரம் இருக்கா, கரெக்டு தானே? நம்ம நட்சத்திரம் தெரிஞ்சால் தானே சந்திராஷ்டம நாள் தெரிஞ்சுக்க முடியும். சந்திராஷ்டம நாள் எந்த செயலும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரூல் இருக்குது. செயல் செய்யலாம். நாடி அறிந்தவன் சந்திராஷ்டமத்தை ஈஸியானவன்லாம். எது நல்லா இருக்கும் உயிர் நாடிப்படி செஞ்சுட்டு போகலாமா? அவன் சந்திராஷ்டம் வேலை செய்யாதா? அமைதியாக இருக்கலாமா? ஒவ்வொரு செயலுக்கும் சூன்யத்தில் இழுத்து செயல் செய்யும்போது சந்திராஷ்டம் கட்டாகுதா? சந்திரன் எப்படி கட்டாது? மூச்சு வழியாக மனசு எங்கு மனசை மாற்றுதில்ல. மனசு மாறுறதோ இடம் மாறுறதோ ஆள்களால் புது ஆள்களாலோ நமக்கு சந்திராஷ்டமம். பார்க்கின்ற கேட்கின்ற அறிகிறதால் சந்திராஷ்டமம். சந்திரன் 8 விழுகிறது, வயிறு வலி எல்லாம் வரும். திடீர்னு அன்றைக்கி முன்னத்த நாள் சந்திராஷ்டம், அடுத்த நாள் இருக்கும், முன்னத்த நாள் நிறையா சாப்பிட்ருப்போம், அடுத்த நாள் பிரச்சனை கொண்டு வரும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். முன்பின் சந்திராஷ்டம் வருதுன்னா முன்பின் பின்னாடி கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பிறந்த நாள் நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு கரெக்டாக இருக்கும். முன்னேழு பின்னேழு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? முன்னேழு பின்னேழு, பிறந்த நட்சத்திரத்தின் முன்னேழு பின்னேழு கரெக்டாக இருக்கும். சரியா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நட்சத்திர நாள் பிறந்த கிழமையெல்லாம் அற்புதமான வேலை செய்யும் அவங்களுக்கு. சரியா? சனிக்கிழமை சூரிய நாடி சேர்பவன் டாப் லீடர். சனிக்கிழமை காலை முதல் சூரிய நாடியில் வேலை செய்பவன் டாப் லீடர். சனிக்கிழமை மாலை இடது கலையில் வேலை செய்யலாம். சரியா? சனிக்கிழமை கரெக்டாக நாடி மாற்றி சனிக்கிழமை காலையிலேருந்து எவ்வளோக்கெவ்வளோ ஓட்ட முடியுமோ சூரிய கலையில் இயங்கி வேலை செய்யுங்க. இரவானால் இடது கலையில் தூங்கி நல்லா நிம்மதியாக தூங்கி காலையில் உதயமாக ஞாயிற்றுக்கிழமை அந்த வாரத்தை சூரிய கலையில் தொடங்கினாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் நாடி அடிப்படையில். வலது கலையில் பாருங்கள், மூலிகை பறிக்க, மருந்து கொடுக்க, எடுக்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்க. ட்ரீட்மெண்ட் மருத்துவன் சூரிய நாடியில் உயிர் நாடியில் கொடுத்தானா மருத்துவன் அந்த நோயால் சீக்கிரம் ரெடி ஆகிடுவான். மருந்து சாப்பிட்றதுக்கு எப்போ நான் சொன்னல, மருந்து சாப்பிட்றது எப்போ சூரிய கலையில் சாப்பிட்லாம், சூரிய நாளில் சாப்பிடணும், செவ்வாய்க்கிழமை சாப்பிடணும் மருந்து. இன்னொன்று தேய்பிறையில் சூஸ் பண்ணணும். பொதுவாக கிழமைன்னு எடுத்துக்கிட்டால் ஞாயிறு செவ்வாய் சாப்பிடலாம். தேய்பிறையில் எடுக்கிறது நல்லது. தேய்பிறை திதியில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தேய்ந்து போயிடும். உள்ளே கட்டி இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சால்வ் ஆகும். இப்போ வந்து ஒருத்தர் குழந்தை பாக்கி வேணும்னா வளர்பிறையில் தான் என்ன பண்ணணும், உணவுகளை எடுத்து நல்லா இது பண்ணணும். நோயை ரிமூவ் பண்ணணும்னா தேய்பிறை யூஸ் பண்ணுங்கள். அப்போது தேய்பிறையில் வயிற்றில் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வயிற்றில் நம்ம தேய்பிறையில் மருந்து எடுக்கணும். கரெக்டாக அதுக்கு முன்னாடி திதியிலே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். புரிஞ்சுட்டிங்களா? முன்னாடி திதி எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். உச்சந்தால பௌர்ணமியா, அப்புறம் பௌர்ணமி கீழே இறங்குற, உச்சியிலேருந்து கீழே இறங்க பிரதம வந்து நல்லா புரிஞ்சுங்க. உச்சி பௌர்ணமி, அந்த உச்சியிலேருந்து கீழே இறங்க பிரதமம் வந்துடும். சரியா? பிரதமம். அப்போ பிரதமம் அங்கே வந்து என்னது, இந்த ஏரியா ஃபுல்லாக வருது உச்சி. அதுக்கு அடுத்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கண்கள் வருது 2வது இடம். ஆண்களுக்கு பெண்களுக்கு தகுந்த மாதிரி வலது இடது மாறுது. அப்புறம் 2வது இடம் அது வந்துடுச்சு. அதுக்கடுத்து 3வது வாய் வருது. வாய் முடிஞ்சோடனே 4வது வந்து என்ன வருது, காது வருது. 5 வந்து என்ன வருது, த்ரோட் வருது. 6 நெஞ்சு பகுதி சஷ்டி வருது. 7 வயிறு வருது. புரிஞ்சுட்டீங்களா? 7 வயிறு. அப்புறம் இது வந்து இந்த அடிப்படையில் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ வயிற்றுக்கு அதுக்கு முன்னத்த திதியில் என்ன பண்ணலாம், நம்ம மருந்து சாப்பிட்டோம்னா அதனுடைய தேய்பிறை அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆட் ஆகிரும். அந்த திதி கரெக்டாக வேலை செய்யும். அதுக்கு முன்னத்த நாள் திதியில் ஸ்டார்ட் பண்ணிட்டா மருந்து ஆட் ஆகி அடுத்தடுத்த திதியில் தொடர்ந்து என்ன பண்ணணும், தேய்ந்து போய் அமாவாசையில் போய் மருந்து முடிச்சிடணும். என்னது, அமாவாசையில் போய் மருந்து முடிச்சிடணும். புரியுதுங்களா? எங்கேயும் நிறைய தேய்பிறையில் மருந்து எடுக்கலாம், கரெக்ட் பண்ணலாம். இல்லை தொடர்ந்து முடித்து அடுத்த அமாவாசை வரைக்கும் என்ன பண்ணலாம். இப்படி தான் ரூல். இதான் மருந்து கொடுக்குற விஷயம். சரிங்களா? அடுத்து ஆல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சொல்லிட்டேன், மென்டல் ஆக்டிவிட்டி இடதுகளை சொல்லிட்டேன். உண்மையான நாடி, யாராவது வந்து ஒரு கூட்டத்தில் உண்மை பேசுகிறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா, புரளி பேசுகிறாங்களா, ஒரு அரசியல்வாதி பேசுவாங்க, நடக்குமா நடக்காதா, வதந்தியா,
உண்மையாக இல்லையா, உண்மைத்தன்மை இல்லையாண்ணா அந்த டயத்தில் நாடி செக் பண்ணுங்கள். இது உண்மையாக இருக்குமா வதந்தியாக இருக்குமா. உடனே வலது நாடி ஓடிச்சுன்னா அது உண்மை வதந்தி இல்லைன்னு நினைக்கலாம். இடது நாடி ஓடிச்சுன்னா அது பொய் வதந்தி. ஒருத்தர் உங்கள்கிட்ட பெர்மிஷன், உங்கள் அதிகாரியாக இருக்கீங்க, பெர்மிஷன் கேட்குறான், சார் அங்கே நிற்கிறேன் வந்துடுறேன், அங்கே போயிட்டுருக்கீங்க வந்துடுறேன் அப்படின்னு போய் சொல்கிறான்னு வச்சுங்க. இவன் உண்மை பேசுகிறானா பொய் பேசுகிறானா, அவன் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு நினச்சி மனசு உதயமாயிடுச்சுன்னா நாடி செக் பண்ணும். எவ்வரி கொஸ்டினுக்கு வலதா இடதான்னு நினைக்கணும். அந்த உதயமான மனசு தான் மனசுக்குள்ளே கொண்டு வலதா இடதான்னு பார்க்கணும். உலகத்தில் லட்சம் கொஸ்டின் கேட்கட்டும், 2 லட்சம் எத்தனை கோடான கோடி கூட கொஸ்டின் கேட்கட்டும், ஒரு வார்த்தையை அப்படி இழுத்துட்டிங்கன்னா அவங்க சொல்கிற அந்த தன்மை வலதுக்குரியதா இடதுக்குரியதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு வலதா இடதான்னு பார்க்கணும். உங்கள் மனசு என்ன மாதிரி திட்டங்களை விருத்தி, அவனை பற்றிய திட்டங்கள், அந்த கொஸ்டினை பற்றிய திட்டங்கள் எதற்காக இருக்கிறதோ அதற்கு வலது எங்கிறதா இடது எங்கிறா பார்த்து தான் நம்ம ஒன்று பதில் சொல்லணும், நினச்சிக்கணும். அந்த கூட்டம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிட்டே நாளைக்கு அதெல்லாம் பண்ணலாங்க வராங்கடா அப்படின்னு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான். இவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னா சூரியகளை எடுங்கன்னா ஆமாம் அவன் சொல்கிறபடின்னு வர்றாங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா அது வரல பொய்ன்னு அர்த்தம், வரமாட்டாங்கன்னு அர்த்தம், டிலே ஆகுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே. வீட்டுக்குள்ளே என்ட்ராகணும் அப்படின்னா படி வச்சுருக்கான். வலது காலம் ஃபஸ்ட்டு படிக்கும், இடது காலை தூக்கி 2வது படிக்கும், மறுக்கா வலது காலான முன்னாடி படியான இடது கலையில் என்ட்ராகும். மகிழ்ச்சிகரமாக வீட்டுக்குள் வரும் பொழுது இடது கலையில் தான் வரணும். அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும், லட்சுமி கடாச்சகமாக இருக்கும். அப்போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இடது கலை வலது கலைங்கிறது இந்த தத்துவங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே, வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் பயணம் சுகட்சமாக இருக்கணும், போகலாம். அந்த வடகிழக்காக தென்மேற்காக பார்த்து போகலாம். பயணம் பண்ணலாம், லாங் பயணம் பண்ணணும், சந்திரக்கலையில் போகலாம். சரிங்களா? தொழில் புரிய போகணுமா சூரிய கலையில் போய்க்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது இடது கலை தான். அதனால தான் வீட்டுக்குள்ளே வந்தோடனே தண்ணி குடிக்கிறாங்க, இனிப்பு கொடுக்குறாங்க. எந்த ஒரு திருமணத்துக்கும் இனிப்பு கொடுக்குறாங்க. ஏன்? இடது கலையில் இயங்கி வாப்பான்னு அந்த ப்ரொசீஜர் வச்சாம்பார் முன்னோர். சுகமாக வரணுவேன், தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் பேசிக்கலாங்க, தண்ணியாக குடிங்க. புரியுதுங்களா? சரியா? சரிங்களா? 25 எல்லாம் சொல்லியாச்சு. 25வது பாயிண்ட்டு, 22வது பாயிண்ட்டு. தாலி கட்ட, திருமணம் கட்ட பொதுவான இது சுகமான அத்தனை விஷயங்களும் இடது நாடி. தாலி சூரிய கலையில் அவன் கட்டியிருந்தான்னா பின்னாடி 1008 பிரச்சனை சந்திப்பான். அனைத்து கடினமான வேலைக்கு வேலை ஆட்சி சேர்த்தணும், வேலைக்கு ஒருத்தனை சேர்த்தணும். என்ன பண்ணுறது? கடினமாக இப்போ வேலைக்கு வர்றான், சூரிய கலைங்குது, அவனை சேர்த்தனோம்னா என்ன இருக்குது, நம்பிக்கை இருக்குமா? ஏன்னா சூரிய கலைங்கிறது கரெக்டானது கிடையாது. அப்போ சந்திர சுகமாக இருக்கணும், இவன் பெரிய லெவல் ஆகணும்னா சந்திர கலையில் வேலைக்கு எடுத்துக்கலாம். கடினமான ஆட்களை அமர்த்தக்கூடாது, சூரிய கலையில் ஆட்களை அமர்த்தக்கூடாது, வேலைக்கில் சந்திர கலையில் அமர்த்தலாம். சரியா? இல்லை வேலைக்கு வரும்போது இவன் பித்தலாட்டம் பண்ணுவானா அப்படின்னா புரிஞ்சுங்க, இப்படி தான் நினைக்கும். உங்கள் மனசு தான் நாடின்ட்டேன். இவன் நல்லா இன்ஜின் வேலையெல்லாம் பண்ணுவான். இன்ஜின்னா என்ன? வலது கலை தானே. இன்ஜின் வேலையெல்லாம் பண்ணுவானா, ஓகே. பயங்கர கடினமான வேலை செய்வானா அப்படின்னு நினைக்கும்போது வலது கலை ஓடிச்சா அப்படின்னா சூப்பர், சேர்த்திரு. இல்லை ஒரு இவனை சேர்த்தலாமல் சேர்த்தக்கூடாதா அப்படின்னு நினச்சோம்னா இடதுகளை மகிழ்ச்சிகரமான நாடியில் ஓடுதா, மகிழ்ச்சியாக இவன் இவனால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா, இடதுகளை ஓடிச்சுன்னா எடுத்துக்கங்க. இப்படி தான் மனசு உதயத்துக்கு தான் மேட்ச் பண்ணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? வேலைக்கு ஆள் சேர்த்துறது அதுதான். அரசாங்க வேலைனா வலது நாடி, இதெல்லாம் தெரிஞ்சு நாடி விஷயங்கள் இது தான். அப்போ இது எல்லா பாயிண்ட்ஸும் நான் சொன்னதுலேயே வந்துருச்சு. மன உதயமே குறி சொல்லுமா இருக்கும். கரெக்டாக? மன உதயம்தான் குறி சொல்கிற மாதிரி இருக்கும். மனசில் என்ன நினைக்குதோ வலதா இடதா பார்க்கணும். சரிங்களா? அதுபடி உண்மைத்தன்மை இருக்கா பொய்த்தன்மை இருக்கா, ஆனா பெண்ணா, உயிர் நாடியில் கேட்குறாங்களா உயிரற்ற நாடியில் கேட்குறாங்களா. உடனே உங்களுக்கு டவுட், ஒரு சென்டரில் கேட்டாருங்க, சென்டரில் நிற்க முடியாது. சரமார்க்கம் அறிந்தவன் சிவயோக மார்க்கம் அறிந்து கொஞ்சமாக ஸ்லைடாக ஆயிரும், நகர்ந்துருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நேருக்கு நேர் நம்ம நெத்தி போட்டு நேர், அவங்க நெத்தி இருக்காது, நெத்தி போட்டு மேட்ச் ஆகாது. தெரிஞ்சுக்குங்க. 2 நாடி ஓடும்போது கேட்டால் பதிலே சொல்ல வேணாம். உங்களுக்கு 2 நாடி ஓடுற மாதிரி ஃபீல் மனசு உற்பத்தி ஆச்சுன்னா பதிலே சொல்லாதீங்க, அது வேலையே செய்யாது. சரியா? சரி, பின்னாடி கேட்டால் இந்த ஒரு ரூல் வருதா? பின்னாடி ஒன்றும் இல்லை. இந்த நாடிக்கு இந்த நாடி இடது நாடி அப்படின்னா பாதியாக பிரிச்சுருங்க, என்னைய அப்படியே வெட்டிடணும். இந்த நாடி இடது நாடினா இதோட அப்படியே பேக் சைடு வலது நாடி. புரிஞ்சிட்டீங்களா? இப்போ இது ஓடுது அப்படின்னா
இந்த பக்கம் ஒருத்தர் வந்து இது ஓடாத பகுதி தானே, அந்த பக்கம் கேட்டார்னா ஒரு கொஸ்டின் இந்த பக்கம் பின்னாடி கேட்டார்னா அது வேலைக்கு ஆகாது. சரி, இந்த பக்கம் ஓடலை அப்படின்னு, அப்போ இந்த பக்கம் ஓடுதுன்னா இந்த பக்கம் ஓடலின்னு தான் அர்த்தம். அப்போ எந்த பக்கம் ஓடும்? இந்த பக்கம் இருந்து கேட்குறாரு அப்படின்னா அப்போ இதுக்குரிய நாடி தானே. அப்போ செயல் வந்து இந்த பக்கம் இருந்து கேட்டிங்கன்னா கேட்ட பகுதி ஓடும். நல்லா இருக்குது, அவர் கேட்டது ஓடும். இப்படியும் கேட்கலாமா? 360 டிகிரி இருக்கா? பின்னாடி அப்படியே இந்த மூக்கை தலைகளாக திருப்பிடும். முடிஞ்சு போச்சா? இந்த மூக்குக்கு இந்த 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 துளை எங்கடா இருக்குன்னா இதுக்கு பின்னாடி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இந்த துளைக்கு இந்த மூக்கு என்னென்னா, அதாவது இது வந்து சந்திரனானா இது சூரியன், இது சூரியனானா இது சந்திரன். புரிஞ்சுங்களா? அவ்வளோதான் நாடி. புரிஞ்சுங்களா? எல்லா நாளும் நாடி பார்க்கணும், நாடி பயிற்சி எடுக்கணும், அற்புதமாக வைத்தியம் பார்க்கணும், நம்மளே உணவு முறை திட்டம் கரெக்ட் பண்ணணும், நாடி பயிற்சி எடுத்து நாடி சுற்றி பண்ணணும், அதுக்கப்புறமா வாசி யோகம் பண்ணணும், வளலை எடுக்கணும், வளலை கரிசாலை நெய் செஞ்சு வச்சுங்க பின்னாடி ஃபியூச்சரில். எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். தவறுதலாக யூஸ் பண்ணக்கூடாது, மாந்திரிக நாடியெலாம் தவறுதலாக யூஸ் பண்ணக்கூடாது. மந்திரங்களை நம்ம உடம்பு, நம்மளுடைய உடம்பு, நம்ம உயிர், நம்மளுடைய செயலை நல்லா பண்ணணும், நம்ம குடும்பத்துக்கு அதை அப்ளை பண்ணணும், வளமாக இருக்கணும். சுவாச நாடி என்பது 7 நாடி, 7 நாடி கிரக நாடி. ஜோதிடம் தேவையில்லை, ஜோதிடம் இது தான். இதை அறிந்தால் மட்டும்தான் ஜோதிடமே சொல்ல முடியும். 15 ஆண்டுகள் படித்தாலும் யார் இந்த மார்க்கத்தை அறிகிறார்களோ அவங்களுக்கு தான் ஜோதிடம்லாம் வரும். பஞ்சபட்சிங்கிறது தான். பஞ்சபட்சியில் பலன் கூறுறது அதையும் சொல்லிடுறேன். ஆ இ உ ஏ ஓ. புரிஞ்சுக்குங்க. ஆ இ உ ஏ ஓ நம சிவாய. இவ்வளோ தான் பஞ்சபட்சி சாஸ்திரம். ரொம்ப டெப்த்தாக பஞ்சபட்சிங்கிற 15 வருஷம் ஆயிடும். அதெல்லாம் போகக்கூடாது. சரமறிந்தால் மட்டுமே பஞ்சபட்சிக்குரியவன். சரமார்க்கம் அறிந்தவனுக்கு மட்டுமே பஞ்சபட்சிக்கு குறி சொல்ல மார்க்கம் வரும். சரமார்க்கம் அறிந்தவனுக்கு மட்டுமே சக்கரங்களை டியூன் பண்ணுறதுக்கு தெரியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரமார்க்கம் அறிந்தவனுக்கு மட்டுமே குறி சொல்ல மார்க்கம் தெரியும். ஒரு மூலிகை எப்படி எடுக்கலான்னு தெரியும். கரெக்டாக? சரமார்க்கம் அறிந்தவனிடம் யாரும் தவறுதெல்லாம் நடந்துக்கூடாது. நம்ம சூரியக்கலை இயக்கி அவங்கள வேணான்னு இது பண்ணிடலாம். சரிங்களா? எல்லா விஷயம் நமக்கு தான் தெரியும். அதனால் பயிற்சி எடுத்திங்கன்னா வாசியோக மார்க்கம் தொடர்ந்து மூச்சை கவனிச்சிங்கன்னா வாசியம். ஆனால் திரும்ப வெளியே வந்துடும், உள்ளே போய் ஆனந்தமாகக்கூடாது. சரியா? ஓகேங்களா? அதுக்காக வாசியோகம்ன்ட்டு என்ன பண்ணக்கூடாது, நிறைய போய் நெட்டில் இது தான். வாசி என்பது உலகத்துடைய அத்தனை அண்ட பிண்ட அத்தனை விஷயங்களையும் அறிவது தான் வாசி. எல்லாத்திலும் கலந்துருக்கான்ல. நாசி என்ற நசிஞ்சு போகின்ற மனமானது நசிந்து வெளியே போயிட்டுருக்கிறத பாவியாக நான் போகிறேன். மார்க்க நூல் இதுதான் சொல்லுது. பாவி, நீ நினச்சிட்ருக்க எதையோ ஒன்று ஓட்டிக்கிட்டே இருக்க. பாவி, பார்ப்பதால் நுகர்வதால் கேட்பதால் என்னுடைய மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது நசிஞ்சு. ஆனால் சீக்கிரம் இறந்துடுறேன். அந்த நசிகின்றது எதன் வழியாக நசிகிறது என்று ஆராய்ந்து பிரக்தியாகார போய் பிடிச்சு இழுத்து உள்ளே ஊசியின் வழியாக அந்த ஓட்டையின் வழியாக இழுத்து அந்த மார்க்கம் எங்கே இருக்கிறது, சிவயோக மார்க்கம் எங்கே இருக்கிறது, அதுதான் வாசி. சிவயோகம், ராஜயோகம், வர்மம், மர்மம் எல்லாம் தான். அவ்வளோதான். சரிங்களா? நன்றி.